Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அது ஏற்கனவே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உலகின் அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் வகைப்பாடு அப்படி சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ரெண்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து வேற என்ன கேட்டிருக்கீங்க? ஃப்ரெண்ட் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட். வந்து என்னன்னா மார்னிங் நியூஸ் பேப்பர் ஆனால் உங்களுக்கு போட்டுறேன் டெலிகிராம் சேனலில், நீங்கள் அதை பார்த்துருங்க, படிச்சிருங்க. நான் எதாவது ஹைலைட் பண்ணணும், வீடியோ மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏர்லி மார்னிங் கஷ்டம் வந்து, ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸில் வந்து பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். நியூஸ் பேப்பர் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எஸ் ஃப்ரெண்ட். வந்து அதான் பார்த்துட்டு வந்து அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நோட்டிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட 4000 வேகன்சி இருக்குது. அது இல்லாமல் போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். வந்து இந்த ஒரு போஸ்ட்டை நீங்க டார்கெட் பண்ணி படிங்க. நீங்க விஓ ஆகணும், ஜூனியர் ரெசிடென்ட் ஆகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. வந்து அப்ப விஓ ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் தான். ஸோ அப்ப அந்த ஒரு போஸ்ட் அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே போயிட்டு கவுன்சிலிங்ல நான் எடுத்துடணும் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட முடிவோட இருங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும். வந்து ஸோ அப்ப நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ட்டு தான். ஸோ வேகன்சி பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். 48000 வேகன்சிஸ் வந்து ஓவராலா தமிழ்நாட்டில் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறதா தமிழக அரசு ஏற்கனவே அரௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இதுலேயே வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதனால அதை பத்தி கவலைப்படாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து வேகன்சி எவ்வளவு வந்திருக்குன்னு பாக்குறது வேலை இல்லை, போய் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதா உங்களுடைய வேலை. வந்து எப்பவுமே வந்து நம்ம வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மறந்துட்டு மற்றவங்க என்ன பண்ணணும், மற்றவங்க எப்படி பண்ணணும், டிஎன்பிசி நிறைய வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணிருக்கணும், இல்லை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். நிறைய பேரை பத்தி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட், அந்த ஒரு போஸ்ட் எனக்கு வந்து இருக்கு அவ்வளோ அப்படின்னு கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல டைபிஸ்ட் இருக்கு, ஸ்டெனோ இருக்கு, அப்புறம் ஜூனியர் ரெசிடென்ட் இருக்கு, விஓ இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு போஸ்ட் அப்படின்னும் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் டெஸ்ட் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆப்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இருக்கு, பிளஸ் டிஸ்கஷன் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அதுல வந்து சொல்லுவாங்க, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா பேசிக்ஸா ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் படிக்கிறது இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது வந்து போகணும். வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பிஓக்யூ பாக்குறது அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். வந்து அந்த குறுங்கோல் நேற்று நடத்தும் போது நம்ம வந்து சொல்லியிருந்தோமே, சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், டவ்ஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும் போது வந்து சொல்லலையா, வந்து ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கோல் தான். ஆமா குறுங்கோல். மொத்தம் 8 கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யுரேனஸ் நெப்டியூனோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பயாலஜில என்னென்னலாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அதை டெஸ்ட் போடாம அப்படியே நீங்க படிச்சுட்டு இருக்கிறது ரிஸ்க். எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன பண்ண போறாங்க, எக்ஸாம் தான். ஜூலை 13 அன்னைக்கு நம்ம புக்கு கொடுத்து படிக்க சொல்ல போறது இல்ல, நோட்ஸ் எடுக்க சொல்ல போறது இல்ல, டெஸ்ட் தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா வேணும். வந்து ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பார்த்தோம், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நம்ம சிலபஸ்ல கிடையாது, மெக்கானிக்ஸ் தான் இருக்கு. ஸோ பார்த்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே சேர்ந்தது இந்த புக். வந்து ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் நேத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். தமிழ்ல அதே தான் ஃப்ரெண்ட். தமிழ்ல வந்து நம்ம பார்த்தது பேரண்டத்தின் இயல்பு பார்த்தாச்சு, இயந்திரவியல் பார்த்தாச்சு, விசை, இயக்கம், ஆற்றல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பவியல் அப்படின்னு பார்த்துட்டோம். வந்து கெமிஸ்ட்ரியில வேதியியல்ல வந்து தனிமங்களும் சேர்மங்களும் உலோகவியல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து உயிரியல பார்க்க போறது என்னன்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். வந்து அப்ப உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் முக்கியமான டாபிக். இந்த டாபிக்ல டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. 5 கேள்வியில ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அப்ப உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா செல் அப்படின்னு பாக்குறோம்.
சோ உயிரினங்களுக்கு அடிப்படையானது அப்படின்னு பார்க்கணும் செல். ஏன்னா செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது, திசுக்களை உருவாக்குது. திசுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன உருவாக்குனா உறுப்பு உருவாக்கும். உறுப்பு எல்லாம் ஒன்னா சேரும் போது உறுப்பு மண்டலம், அது உறுப்பு மண்டலம் தான் என்ன மாறணும், உயிரினமா மாறும். இதான் வந்து ஆர்டர் வந்து. அப்ப செல் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல அடிப்படை வேலையை வந்து செய்யுது, அடிப்படை ஃபங்க்ஷன், அதாவது ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் எதை சொல்றோம்னா செல்ல சொல்றோம். அது வந்து அடிப்படையான வேலை அப்படின்றது செல்லு தான் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த செல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்ணிலையும் செல் இருக்கு, குச்சி செல்கள், கூம்பு செல்கள். இப்ப நீங்க பகல வந்து கலர்ஃபுல்லா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னுடைய சட்டையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த போர்டுல இருக்கக்கூடிய கலர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய வந்து நமக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த கோன் செல், கூம்பு செல்கள் அப்படின்னு சொல்லி அது மூலியமா தான் கலர்ஃபுல். இதே திடீர்னு பவர் கட் ஆயிருது, டோட்டலா பிளாக் ஆயிருது, வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருது. சோ அப்ப அந்த டைம்ல நமக்கு என்ன செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து குச்சி செல்கள் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இப்ப கிட்னில இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்றது அப்படின்ற வேலையை பண்ணும் இந்த. சோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஃப்ரான் சொல்லுவோம். வந்து மூளையில இருக்கிற செல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அது வந்து நியூரான் சொல்லும் வந்து. அப்ப இதயத்துல இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணும்னா இதயம் துடிக்கிறது காரணமா இருக்கு. இந்த ரத்தத்துல இருக்க செல்கள் WBC என்ன பண்ணும், நோய் கிருமிக்கு எதிராக போராடும். அது மாதிரி உடல்ல பல்வேறு விதமான செல்கள் இருக்கு, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான பணியை பண்ணுது. அது எங்க இருந்து பண்ணுனா திசுக்குள்ள இருந்து பண்ணுது. அந்த திசு எங்க இருக்குன்னா உறுப்புல இருக்கு. அந்த உறுப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி உறுப்பு மண்டலமா செயல்படுது. அது உறுப்பு மண்டலம் தான் உயிரினமா நம்ம வந்து இப்ப நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அடிப்படையானது அப்படின்னு பார்க்கும்போது செல் அப்படின்னு பாக்குறோம். இந்த உயிரின அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா செல் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அடிப்படையான பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் செல் தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப செல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கொடுத்திருக்கிறது வந்து விலங்கு செல் கொடுத்திருக்கும். தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கு உள்ள வித்தியாசம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் செல் வால், செல் சுவர் அப்படின்னு பார்க்கணும். இந்த செல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு நம்ம கேள்வியை கேட்டுருவாங்க. சோ ராபர்ட் ஹூக் வந்து 1665 என்ன பண்றாருன்னா செல்லை முதலில் கண்டறிந்தார் அப்படிங்கிறோம். எது மூலமா கண்டுபிடிக்கிறாருன்னா கூட்டு நுண்ணோக்கி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிசிக்ஸ்ல எலி நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம். எங்க பார்த்தோம் அப்படின்னா லைட் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தோம். சோ டெய்லி என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லா இதுக்கு முன்னாடி நடத்தினது எல்லாமே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு இப்ப தற்காலத்தில் பயன்படுற இதுல உருப்பெருக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் நுண்ணோக்கி தற்போது பயன்பாட்டா இருக்கு. ராபர்ட் ஹூக் வந்து செல்லை கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ண முடியாது, இப்ப போய் சோசியல் மீடியால ஷேர் பண்ண முடியுமா, முடியாது வந்து. சோ அப்ப அவர் என்ன பண்ணா ஒரு புக்ல எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் என்னன்னா மைக்ரோகிராஃபியா அப்படின்னு பார்க்கிறோம். அதுலதான் அவர் என்ன பண்ணாரு, செல் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். லத்தீன்ல செல் அப்படின்றது என்னன்னா செல்லுலா என்பதற்கு செல் லத்தீன் மொழியில வந்து சிறிய அறை அப்படின்னு பேரு வந்து எங்க இருந்து வந்து லத்தீன்ல இருந்து வந்தது. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பேர் என்ன அப்படின்னா வந்து செல் உயிரியல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செல் உயிரியல் அப்படின்னா செல்லை பத்தி படிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. ஓகே, அடுத்து செல்லின் அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா செல்லை சுற்றி காணப்படும் வெளியுறையான செல் சவ்வு அப்படின்னு பார்க்கலாம். இது திரவ நிலை சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உட்கரு. அப்ப செல்லை பொறுத்தவரை அவுட்டர் லேயரா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் சவ்வு இருக்கு. வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குல்ல, வந்து நீல கலர்ல இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படி பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு செல்லை சுற்றி இருக்க உரை தான் செல் சவ்வு அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டாவது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது நமக்கு சைட்டோபிளாசம் பார்க்கிறோம். மூன்றாவது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்க உட்கரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செல்லை பொறுத்தவரை 3 அடிப்படையான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது செல் சவ்வு அப்படின்னு பார்க்கிறோம், அடுத்து சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கிறோம், அடுத்து உட்கரு அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் செல் உறுப்புகளோட என்ன பண்ண சேர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே மொத்தமா சேர்ந்து இங்க இருக்கு அப்படி செல்லுக்குள்ள இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் செல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு நமக்கு தெரியும், ராபர்ட் ஹூக் தான் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். 1665 அப்படின்னு பார்க்கிறோம். இவர் தான் என்ன பண்ண செல்லை கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கிறோம். அறிவியலாளர் ராபர்ட் ஹூக் அப்படின்னு பார்க்கிறோம். 1665 செல் என்ற சொல் வந்து. அதே மாதிரி ஆண்டன் ஃபான் லூவான் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்னது பாக்டீரியா செல்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆண்டன் ஃபான் லூவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயர் தேவையில்லை, ஆனா எப்ப யார் கண்டுபிடிச்சான்றது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல வந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா ஆர்கிட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆர்கிடில் ஆர்கிட் வேர் செல்களில் காணப்படும் உட்கருவை கண்டிருந்தார். அப்ப ராபர்ட் பிரவுன் வந்து உட்கருவை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஜெய் பர்கன்ஜி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜென் நிவான்ஜி ஜிலஸ்டோ பொர்கனே அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஜெயின் பர்கன்ஜி அப்படின்னு கூட நல்லா வச்சுக்கலாம். புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடிக்கிறார் வந்து. அடுத்து ஸ்லைடன் ஸ்வான் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா செல் கோட்பாட்டை முன்மொழிகிறார். அப்ப நான் எதெல்லாம் சர்க்கிள் பண்ணிக்கணும் அதுதான் நமக்கு எக்ஸாம்ல ஆன்சரா வரும். செல்லை கண்டுபிடிச்சது யாரு, ராபர்ட் ஹூக் வந்து. பாக்டீரியா செல்லை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆண்டன் ஃபான் லூவானுக்கு வந்து. உட்கருவை கண்டுபிடிச்சது யாரு, ராபர்ட் பிரவுன். புரோட்டோபிளாசத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஜெய் பர்கன்ஜி வந்து. செல் கோட்பாடு யார் சொன்னா அப்படின்னா ஸ்லைடன் ஸ்வான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல இயர் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு ராபர்ட் ஹூக் மட்டும் ஏரை கண்டுபிடிச்சிங்க, ஏரை போட்டீங்கன்னா போதும் வந்து. செல்லின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது செல்லை வந்து 3 வகையா பிரிக்கிறோம். ப்ரோகேரியட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து மீசோகேரியட்டுகள், மூன்றாவது வந்து யூகேரியட்டுகள். ப்ரோகேரியட்டுகள் அப்படின்னா தொல் உட்கரு உயிர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ரொம்ப தொன்மையானது, ரொம்ப பழமையானது பாக்டீரியா அப்படின்னு பார்க்கிறோம். சோ என்னன்னா அது உட்கரு சுத்தி சவ்வு இருக்காது. அப்படி இல்ல அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரோகேரியட்டுகள் வந்து.
உட்கரு சுத்தி சவ்வு இருந்தது அப்படின்னா அது வந்து யூகேரியட்டுகள், உண்மையான உட்கரு உயிரிகள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொழிற்கரு. அப்ப புரோகேரியட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூக்ளியாய்ட் பகுதியில் ஹிஸ்டோன் புரத மற்ற டிஎன்ஏ உட்கரு சவ்வு அற்று காணப்படுகிறது. மெயினா என்னன்னா உட்கரு சவ்வு அற்று காணப்படுகிறது அப்படின்றத நமக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்பாங்க. புரோகேரியட்டுகள் எடுத்துக்காட்டு எந்த பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸரேசியா கோலை அப்படின்ற பாக்டீரியா வந்து எடுத்துக்காட்டு எதுக்கு அப்படின்னா புரோகேரியட் செல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாக்குறோம் இந்த பாக்டீரியா. அதே மாதிரி என்ன சொல்லலாம், இது உண்மையான உட்கரு அன்று அப்படின்னு பாக்குறோம். அதனால இதுல என்ன இல்ல, உண்மையான உட்கரு இல்ல அப்படின்னு. இப்ப எடுத்துக்காட்டு பாக்டீரியங்கள் சொல்லலாம், நீலப்பசும் பாசிகள் சொல்லலாம், மைக்கோபிளாஸ்மா சொல்லலாம், ரிக்ஸியா சொல்லலாம், ஸ்பெராகைட் சொல்லலாம். இல்ல ரொம்ப முக்கியமான திருப்பி கேட்கறேன் நீலப்பசும் பாசி பாக்டீரியா தான் நமக்கு திருப்பி கேட்கறாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து மீசோகேரியட்டுகள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன அர்த்தம்னா புரோகேரியட் பண்பும் யூகேரியட் பண்பும் ரெண்டு கலந்ததுதான் என்னன்னா மீசோகேரியட். அப்ப புரோகேரியட் சில பண்புகளையும் யூகேரியட் சில பண்புகளையும் பெற்றுள்ள உயிரினங்கள் தான் என்ன சொல்றோம்னா மீசோகேரியட்டுகள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மீசோகேரியட்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான இருக்கு. அதுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிம்னோடியம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல தாவரை மிதவை நுண்ணுயிரிகள் அப்புறம் டைனோபிளாஜெலட்டுகள் அப்படின்னு பாக்குறோம். தண்ணியில இருக்கக்கூடியது இது என்ன சொல்றோம் அப்படின்னா மீசோகேரியட் அப்படின்னு சொல்லலாம். யூகேரியட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோகேரியட் யூகேரியட் ரெண்டுமே முக்கியமானது. புரோகேரியட் அப்படின்னா பாக்டீரியா சொல்றோம், இன்னது உண்மையான உட்கரு அல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்ப உண்மையான உட்கருவை கொண்டது அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூகேரியட்டுகள் சொல்றோம். அப்ப யூகேரியட்டுகள் எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனித செல், தாவர செல், விலங்கு செல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியங்களும் பசுங்கணிகளும் இந்த கூட்டுறவு வாழ்க்கை கோட்பாட்டை உறுதிப்படுத்துதா உள்ளது. அது எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரி யூகேரியட் செல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்ன உண்மையான உட்கரு காணப்பட முடிச்சு நம்ம போட்டுக்கலாம். போட்டா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து யூகேரியட் செல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெயினா யார் சொல்லலாம், தாவர செல்கள் சொல்லலாம், அப்புறம் விலங்கு செல்கள் சொல்லலாம், பெரும்பான்மையான பூஞ்சை ஆல்காக்கள் சொல்லலாம், மனித செல்லும் சொல்லலாம். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா யூகேரியட்டுகள் சொல்லலாம். இந்த இடத்துல அடிஷனல் பாயிண்ட் இருக்கு. என்ன பண்ணா மைட்டோகாண்ட்ரியல் பசுங்கணிகளும் கூட்டுறவு வாழ்க்கை கோட்பாட்டை உறுதிப்படுத்துது அப்படின்னா அந்த உள்ளுரை கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்றது எந்த செல் வந்து இருக்கு. அதாவது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வெளியில இருந்த செல், அது என்ன பண்ணுது அப்படின்னா தாவர செல் விலங்கு செல்லுக்குள்ள என்ட்ராயி அதுக்கு தேவையான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குது. அப்ப அது என்ன ஆயிருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு செல்லா வந்து மாறிடுது அப்படின்னு. அப்ப அந்த மைட்டோகாண்ட்ரியல் என்ன இருக்குன்னா தனியா டிஎன்ஏ இருக்கு. அப்ப ஒரு செல்லுனா அதுல உட்கரு இருக்கும், அது உட்கருல டிஎன்ஏ இருக்கும். ஆனா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கு, பசுங்கணிகத்திலும் டிஎன்ஏ இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு காலகட்டத்துல வந்து வெளியில வாழ்ந்த ஒரு செல்லு. அது தாவர செல்லு விலங்கு செல்லுக்குள்ள என்ட்ராயி அந்த தாவர செல் விலங்கு செல்லுக்கு தேவையான வேலையை பண்ணுது. இப்ப மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணா ஆற்றல் உற்பத்தி பண்ணுது. அது பசுங்கணிகம் தாவர செல்லுக்குள்ள என்ட்ராய் என்ன பண்ணுதுன்னா ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணுது. அப்ப ஒரிஜினலா பசுங்கணிகம் வந்து பாத்தீங்கன்னா தாவர செல்லுக்குள்ள இருந்த செல் கிடையாது. அது எவல்யூஷன்ல பரிணாம வளர்ச்சி என்ன ஆனா உள்ள வந்து தாவரத்துக்கு தேவையான அந்த ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணக்கூடிய ஒரு செல்லா வந்து மாறி இருக்கு. அப்ப கூட்டுறவு வாழ்க்கை கோட்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய செல்கள் எது, செல் நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிகம் அப்படின்னு பார்க்கணும். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து யூகேரியட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது உட்கரு வந்து தெளிவா காணப்படும், உட்கரு சுத்தி சவ்வு காணப்படும். இப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வேறுபாடு இருக்குல்ல, அதான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து புரோகேரியட் யூகேரியட்டுக்குள்ள வேறுபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா புரோகேரியட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக அளவில் சிறியது அப்படிங்கிறோம், யூகேரியட்டுகள் பெரியது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இது வந்து உட்கரு என்னது சவ்வினால் கொண்டிருப்பதில்லை, உட்கரு சவ்வினால் சூழப்பட்டிருப்பதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். உட்கரு சவ்வினால் சூழப்பட்டிருப்பது, இங்க உட்கரு சவ்வினால் சூழப்பட்டு இருக்கும் அப்படின்னு சூழப்பட்டிருக்கும், உட்கரு சவ்வினால் சூழப்பட்டிருக்கும். ஒரு குரோமோசோம் மட்டுமே பெற்றுள்ளது அப்படின்னு. இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா யூகேரியட்டுகள். அப்ப புரோகேரியட் யூகேரியட்டுகள் வித்தியாசம் வந்து ஒரு குரோமோசோம் இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம் காணப்பட முடியும். சாதி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். எங்க அப்படின்னா உட்கருக்குள்ள இருக்கிறதா என்னது நியூக்ளியர் செல்லுக்குள்ள உட்கருக்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும். அந்த நியூக்ளியோலஸ் அப்படின்றது இங்க இருக்காது, இங்க வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சவ்வினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் பெற்றிருப்பதில்லை. உட்கருக்கே இங்க வந்து என்ன கிடையாது, சவ்வு கிடையாது. அப்ப நுண்ணுறுப்புக்கு சவ்வு இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். எதுக்குன்னா புரோகேரியட். சவ்வினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னா யூகேரியட்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன செல் பகுப்பு நடக்கும், அங்க என்ன செல் பகுப்பு நடக்கும் அப்படின்னும் போது இங்க மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்ற செல் பகுப்பு. மைட்டாசிஸ்னா உடல் செல் பகுப்புன்னு சொல்லுவோம், அடுத்து பின்னாடி பார்க்க தான் போறோம். அது மியாசிஸ் அப்படின்னா இனப்பெருக்க செல் பகுப்புன்னு பார்க்கணும். இது ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூகேரியட்ல இருக்கும். புரோகேரியட்ல என்ன இருக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் மியாசிஸ் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இல்ல வந்து மைட்டாட்டிக் மியாட்டிக் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன இங்க நடக்குது அப்படின்னா செல் பகுப்பு பிளத்தல் அல்லது முட்டை அருமுதல் 1 2 ஆகும், 2 4 ஆகும், கட்டாயி டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிளவு எங்க நடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புரோகேரியட்ல இருக்கு. யூகேரியட் அப்படின்னா மைட்டாசிஸ் மியாசிஸ். அப்ப உடல் செல் பகுப்புனா மைட்டாசிஸ், இனப்பெருக்க செல் பகுப்புனா மியாசிஸ் அப்படின்னு பார்க்கணும். ரைபோசோம் எப்படி இருக்கும்னா சிறியதா இருக்கும், செல்லே சிறியதுதான், ரைபோசோமும் சிறியதுதான். இங்க ரைபோசோம்கள் அப்படின்றது பெரியவையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். செல்லும் பெருசா இருக்கும், ரைபோசோமும் பெருசா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். செல் டு ஆர்கானிசம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதான், செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, திசு உருவாக்குது.
திசுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பு உருவாக்குது. உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. இந்த உறுப்பு மண்டலம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு உயிரினம் தோன்ற காரணமா இருக்கு அப்படிமா. அப்ப நமக்கு என்னன்னா செல்லு திசுவாகவும் திசு உறுப்பாகவும் உறுப்பு வந்து உறுப்பு மண்டலமாகவும் உறுப்பு மண்டலம் வந்து உயிரினமாகவும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுதான் ஆர்டர் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். அடுத்து தாவர செல். தாவர செல் அப்படின்னு பார்க்கும்போது தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்குள்ள வேறுபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவர செல் விலங்கு செல்லாம் எடுத்த உடனே நீங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செல் வால் அப்படின்னு பாக்குறோம், செல் சுவர் அப்படின்னு பாக்குறோம். இது தாவர செல்லில் காணப்படும். எதுல இருக்காது அப்படின்னா விலங்கு செல்ல இருக்காது. விலங்கு செல்ல சுத்தினது செல் சவ்வு காணப்படுகிறது. அப்ப செல் சவ்வு தாவர செல்ல இருக்குமா? ஆனா இருக்கும். வந்து அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு லேயரா வந்து இருக்கும். அப்ப தாவர செல்லை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா செல் சுவரும் இருக்கும், செல் சவ்வும் இருக்கும், ரெண்டுமே காணப்படும். அதே மாதிரி தாவர செல்ல வந்து எது பெருசா இருக்கும் அப்படின்னா இந்த வாக்குவேல் அப்படி சொல்லி சொல்றீங்களா, இந்த வாக்குவேல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் தாவர செல்ல வந்து நுண்குமிழ்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப இது வந்து பெருசா எங்க இருக்கு அப்படின்னா தாவர செல்ல இருக்கு. அதே இந்த வாக்குவேல்கள் அப்படின்றது ரொம்ப சிறியதா எங்க இருக்கும் அப்படின்னா வந்து விலங்கு செல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் இது சின்னதா இருக்கு. வாக்குவேல் அப்படின்றது நுண்குமிழ்கள் அப்படின்றது விலங்கு செல்ல மிகவும் சிறிதாக காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி விலங்கு செல்ல இருக்கிறது தாவர செல்ல இருக்காது அப்படின்னா எதுனா சென்ட்ரியோல்கள் அப்படின்னும் அல்லது சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்ட்ரியோல் ஆர் சென்ட்ரோசோம் அப்படின்றது எங்க காணப்படும்னா விலங்கு செல்ல காணப்படும். எங்க இருக்காது அப்படின்னா தாவர செல்ல இருக்காது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பசுங்கணிகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இருக்கு தாவர செல்ல இருக்கு பசுங்கணிகம் அப்படின்றது. ஆனா எங்க இருக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விலங்கு செல்ல பசுங்கணிகம் இருக்காது. அப்ப பசுங்கணிகம் தாவர செல்ல இருக்கும், செல் சுவர் தாவர செல்ல இருக்கும், அதே மாதிரி வாக்குவல் பெருசா தாவர செல்ல இருக்கும். இது மூணுமே வந்து எங்க இருக்காது இல்ல சிறியதா எது இருக்குன்னா வாக்குவல் நுண்குமிழ்கள் அப்படின்றது சிறியதா இருக்கும் பாக்குறோம் விலங்கு செல். இப்ப விலங்கு செல்ல இருந்து தாவர செல்ல இல்லாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரியோல்கள் சென்ட்ரோசோம் அப்படின்னும். அது மட்டும் தான் அப்படின்னு பாக்குறது. இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்துருவோமா? நாங்க பார்ப்போம். தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு வந்து பொதுவாக விலங்கு செல்லோட ஒப்பிடும்போது தாவர செல் எப்படி இருக்குன்னா பெரியது. அப்ப தாவர செல் பெரியது, விலங்கு செல் வந்து சிறியது அப்படின்னு பாக்குறோம். செல் சுவர் வந்து பாத்தீங்கன்னா தாவர செல்ல காணப்படும், செல் சுவர் காணப்படும், இங்கே கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்றது ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இருக்குன்னு நடுவுல தூரம் அது வழியா கான்டாக்ட் பண்ணிக்கும். அப்போ ஒரு செல் இன்னொரு செல்லோட தொடர்பு கொள்ளுமா? தொடர்பு கொள்ளும். எங்க தொடர்பு கொள்ளும் அப்படின்னா தாவர செல்ல தொடர்பு கொள்ளும் அப்படின்னு விலங்கு செல்ல இருக்காது அப்படின்னு பாக்குறோம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா காணப்படுவதில்லை. அப்ப பிளாஸ்மோடெஸ்மாட்டா காணப்படுகிறது, இங்க காணப்படுவதில்லை அப்படின்னு. பசுங்கணிகம் அப்படின்றது என்னது? இங்க காணப்படுகின்றன, இங்கே காணப்படுவதில்லை அப்படின்னு பாக்குறோம். நிலையான பெரிய வாக்குவல்கள் இங்கே காணப்படுகின்றன. இங்க சிறியதா இருக்கும், சிறியதா இருக்கும், இங்க பெரியதா இருக்கும், இங்க சிறியதா இருக்கும். டோனோபிளாஸ்ட் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வாக்குவலை சுட்டி காணப்படும் சவ்வு எங்க காணப்படுகிறது? தாவர செல். அப்ப டோனோபிளாஸ்ட் அப்படின்ற உரை சவ்வு வந்து காணப்படுகிறது. ஏன்னா வாக்குவல் பெருசா இருக்கு, காணப்படுது. இங்க என்னது? டோனோபிளாஸ்ட் காணப்படுவதில்லை அப்படின்னு பாக்குறோம். அடுத்து சென்ட்ரியோல்கள் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம், சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அது காணப்படுவதில்லை எங்கன்னா தாவர செல்ல. விலங்கு செல்ல வந்து பாத்தீங்கன்னா அது காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அது வருது உட்கரு செல்லின் ஓரங்களில் காணப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா உட்கரு செல்லின் மையத்தில் காணப்படுகிறது. அது அந்த பாயிண்ட். லைசோசோம்கள் அரிதாக காணப்படுகிறது, லைசோசோம்கள் காணப்படுகின்றன. சேமிப்பு பொருள் என்னன்னா தரசம் அப்படி பாக்குறோம். இங்க சேமிப்பு பொருள் என்னன்னா கிளைகோஜன். இப்ப காலையில மார்னிங் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிருப்பீங்க. சோ அது வந்து என்ன வடிவில் நம்ம உடல்ல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கிளைகோஜன் அப்படின்ற ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும். இப்ப மத்தியானம் 1:30 மணி ஆகும்போது என்ன ஆகும்? பசிக்க ஆரம்பிக்கல. அப்ப ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு குறையும் போது என்ன பண்ணுன்னா இந்த கிளைகோஜன் வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோகானா வந்து மாறும். மாத்துறது குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோன் வந்து மாத்தும். சோ அப்ப இந்த கிளைகோஜன் திருப்பி குளுக்கோஸா வந்து மாறும். மாறி என்னன்னா ரத்தத்துல மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இன்சுலின் அப்படின்றது சுரந்து என்ன பண்ணணும்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே இந்த குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை வந்து பண்ணும் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, சோ அப்ப கிளைகோஜன் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எங்கன்னா விலங்கு செல்ல. தாவர செல்ல தரசம், அதை ஸ்டார்ச் ஒளிச்சேர்க்கை பண்ணி தரசத்தை சேமிச்சு வைக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து தாவர செல் பெரியது, விலங்கு செல் சிறியது. பிளாஸ்மா சவ்வுடன் வந்து செல் சுவர் காணப்படுகிறது, இங்க செல் சுவர் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா ஒரு செல் இன்னொரு செல் தொடர்பு கொள்றது பிளாஸ்மோடெஸ்மாட்டா. தாவரத்துல இருக்கு, விலங்குல இருக்கு. பசுங்கணிகம் அப்படின்றது என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணணும், உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்கு? தாவரத்துல இருக்கு, விலங்குல கிடையாது அப்படின்னு. அடுத்து வாக்குவல்கள் அப்படின்றது என்னன்னா நீரை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நீர் அப்புறம் கரைசல்கள் உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாவர செல்ல பெருசா இருக்கும். அதனால தாவர செல் பெருசா இருக்க ஒரு காரணமா இருக்கு. இங்க சிறியதா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வாக்குவல்கள் பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அது டைனோபிளாஸ்ட் அந்த வாக்குவலை சுத்தி ஒரு உரை எங்க இருக்குன்னா தாவர செல்ல இருக்கு, விலங்கு செல்ல இல்ல அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பொதுவாக சென்ட்ரியோல்கள் எங்க காணப்படுதுன்னா காணப்படுவதில்லைன்னா தாவர செல்ல இல்ல, விலங்கு செல்ல இருக்கு. இது ஒண்ணுதான் விலங்கு செல்ல இருக்கு அடிஷனலா அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி லைசோசோம்கள் அரிதாக காணப்படுகின்றன. அரிதாக காணப்படுது, ஆனா இங்க கண்டிப்பா இருக்கும், லைசோசோம் இருக்கும். வந்து தரசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து எதுல இருக்கு அப்படின்னா தாவர செல்ல சேமிப்பு பொருளா இருக்கு. ஸ்டார்ச், அதான் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். வந்து அதே வந்து கிளைகோஜன் அப்படின்றது
நம்மளுடைய தசைகள்லையும் கல்லீரலையும் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கும். யாருன்னா இன்சுலின் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒளிச்சேர்க்கைலாம் பண்ண முடியாது, தனக்கு தேவையான உணவு நம்மளே தயாரிக்க முடியாது. அப்புறம் உணவு உட்கொண்டோம் அப்படின்னா விலங்குலாம் இருக்குன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். இப்ப புலி இருக்கு, அப்புறம் சிங்கம் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா டெய்லியும் வந்து 3 வேளை 4 வேளை நம்மள மாதிரி சாப்பிடாது. வந்து ஒரு ஹண்டிங் பண்ணிட்டு அது உணவு உட்கொள்ளுச்சுன்னா திருப்பியும் வந்து 2 நாள் கழிச்சு அது உணவு கிடைக்கும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து சிங்கம் எடுத்துட்டோம்னா ஒரு 19 தடவை ட்ரை பண்ணி தான் அதுல ஒரு தடவை தான் அது சக்சஸ் பண்ணுது. வந்து அப்ப அத்தனை தடவை வேட்டையாடிட்டே இருக்கும். வந்து அதுல ஒரு சக்சஸ் வந்து 19 தடவை வேட்டையாடுறது அப்படின்னா ஒரு நாள்ல வந்து என்னது ஒரு 10 தடவை வேட்டையாடுறது சமம். அப்ப 10 தடவை வேட்டையாடி ஃபெயிலியர் ஆகி அடுத்த நாளும் திருப்பி 10 தடவை வேட்டையாடும் போது அதுல 19வது தடவையா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உணவு வந்து கிடைக்குது. ஆவரேஜா அதை வந்து ஹண்டிங் பண்ணும்போது இப்படிதான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ஊங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் ஒரே அடியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விழுந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்விகள் வந்து இருக்கு அப்படின்னு தோல்வியே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறியாமை அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நினைக்க கூடாது. வந்து அப்ப நம்ம வெற்றிக்கு என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதா ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். தினமும் கிளாஸ் அட்டன் பண்றேன், டெய்லி வந்து நான் என்ன பண்றேன் புக்ல வந்து அண்டர்லைன் பண்றேன், வந்து அதை போயிட்டு அன்னைக்கே போயிட்டு நான் வந்து ரிவைஸ் பண்றேன், நல்லா பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ரிவிஷன் பண்ணிட்டு வரேன் கிளாஸுக்கு அப்படின்னு பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்க்கான டெய்லி ஸ்டெப். வந்து அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போறது அப்படி பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக் இல்லைன்னா ஒரு நோட்டு. அப்ப ஒரு புக்ல ஒரு நோட்டுன்னு பார்த்தா டோட்டலா ஒரு 6 புக்ல வந்து நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா முடிஞ்சிடும் ஜிகே. அப்ப 75 கேள்வி அப்படின்றது இந்த 6 புக் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய பிடிஎஃப் அப்படின்றத நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா அது வந்து சேர்த்துட்டீங்கன்னா 75 கொஸ்டின் முடிஞ்சு. வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோட்டு போட்டு அப்படியே நீங்க என்னது கொஸ்டினை வந்து எடுத்து எழுதி அதுக்கான மெத்தட் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறது. அப்போ நோட் புக் வந்து அப்ப 6 + 1 7 ஆச்சு. வந்து அதுக்கப்புறம் பொது தமிழுக்கு ஒரே ஒரு புக் 8 வந்து. ஸோ அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 புக்ல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம். வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம நோட்ஸா எடுத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்போ 9. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் 9 புக். ஸோ இதுல வந்து மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் 2 நோட் புக்குன்னு கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட். வந்து மீதி இருக்கிறது எல்லாமே நீங்க புத்தகமா இருந்ததுன்னா இன்னும் வசதியா இருக்கும். ஸோ அப்போ இந்த புக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட் புக். ஸோ இப்போ டோட்டலா வந்து 7 + 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. இந்த 9 நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா போதும் நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம். நிறைய பிடிஎஃப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது கஷ்டம். எக்ஸாம் டைம்ல வந்து நம்ம ரிவைஸ் பண்ண முடியாது. நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கேன், அந்த ஜெராக்ஸ் எல்லாம் திருப்பி பாக்குறதும் டஃபா தான் இருக்கும். வந்து ஸோ அப்ப புக்கா இருக்கிறது இல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுதான் நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். வந்து இப்ப நம்ம செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது செல்லை பொறுத்தவரையும் செல் சவ்வு அப்படின்னு முக்கியமான பார்க்கிறோம். இது வந்து செல்லுக்கு வெளியே காணப்படுகிறது. இது வந்து பிளாஸ்மா சவ்வு, பிளாஸ்மா லெவா செல்லுக்கு ஒரு எல்லையாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு தெரியும். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருட்கள் மற்றும் செய்திகள் கடத்தப்படுவதை அனுமதிக்கிறது. அதனால இது என்ன சொல்லணும் தேர்வு கடத்து சவ்வு, அரை கடத்து சவ்வுன்னு சொல்றோம். வந்து அதே மாதிரி செல்ல காய்கள்ல இருந்து பாதுகாக்கிற வேலை. வந்து இப்ப முட்டையை வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த முட்டையை உரிச்சிங்கன்னா மேல ஒரு தின்ன ஒரு லேயர் இருக்கும், அதுதான் என்னன்னா செல் சவ்வு. அது உள்ள இருக்க அந்த வெள்ளைக்கரு இருக்குல்ல அதுதான் வந்து சைட்டோபிளாசம். உள்ள இருக்க மஞ்சக்கரு இருக்குல்ல அதுதான் வந்து நியூக்ளியஸ் உட்கரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அது மேல இருக்கக்கூடிய தின் லேயர் வந்து முட்டையை வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் லேயர் இருக்குல்ல அது வந்து செல் சவ்வு அப்படின்னு பார்க்கிறோம். விலங்கு செல்ல அது வந்து காணப்படுது காய்கள் இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு. அதே செல் வால் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியான பாதுகாப்பு அடுக்கு நம்ம சொல்றோம். வந்து எங்க இருக்குன்னா தாவரத்துல மட்டும்தான் காணப்படுது நமக்கு தெரியும். வந்து இது எதனால் ஆனது பல தடவை கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. செல்லுலோசால் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் ஒரு 3 அடுக்குகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எதுனா செல்வால் அப்படின்னு பார்க்கிறோம். சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைத்தட்டு, முதன்மை சுவர், இரண்டாம் நிலை சுவர்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அடுக்குகளா செல் சுவர் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த செல் சுவரோட பணி என்ன அப்படின்னா தாவரத்துக்கு வடிவத்தை கொடுக்குது, வந்து உறுதியை கொடுக்குது, வந்து காயங்கள்ல இருந்து பாதுகாக்கிறது, வந்து அப்புறம் விரைப்பு தன்மை கொடுக்கிறது. அப்ப செல் சவ்வும் அதே வேலை தான் பண்ணுது, 1க்கு 2 தாவரத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்குறது. விலங்கு செல்ல என்ன நடக்குது அப்படின்னா விலங்கு செல்லை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா செல் சவ்வு செல்லை வந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விரைப்பு தன்மை கொடுக்கிறது எது அப்படின்னா தாவர செல்ல செல் சுவர் அப்படின்னு பார்க்கிறோம். பிளாஸ்மோடெஸ்மாட்டானா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சிறிய துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தின் வழியா ஒரு செல் இன்னொரு செல்லோட என்ன பண்ணுன்னா இணைச்சுக்குது அப்படின்னு பார்க்கிறோம், கனெக்ட் பண்ணுது. அப்ப கான்டாக்ட் பண்றதா என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்ற வந்து அப்போ ஒரு செல் இன்னொரு செல்லும் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதியா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சைட்டோபிளாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செல்லின் அனைத்து பகுதியிலும் கொண்டது, உட்கருவை தவிர்த்து அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம செல் சவ்வு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வெள்ளக்கரு வந்து அப்ப வெள்ளக்கரு இருக்குல்ல அந்த வெள்ளக்கரு மட்டும்தான் என்ன சொன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மஞ்சக்கரு அப்படின்றத என்ன சொல்லணும்னா நியூக்ளியஸ். அப்ப அந்த நியூக்ளியஸை விட்டுட்டு இல்லைன்னா அந்த நியூக்ளியஸுக்கு மேல இருக்கக்கூடிய சவ்வு வந்து அதை விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப லேயரா நம்ம பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லேயரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சைட்டோபிளாசம் செல்லின் இயக்க பகுதியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். காரணம் என்னன்னா எல்லா செல் நுண்ணுறுப்பும் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சைட்டோபிளாசம்.
இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம அடுத்து பார்க்க போற மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், லைசோசோம், ரைபோசோம், நீங்க எதை சொன்னீங்கனாலும் அது எங்க இருக்குப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம் வெள்ளக்கருல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப செல்லோட இயக்க பகுதி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா சைட்டோபிளாசத்தை சொல்றோம். இந்த சைட்டோபிளாசம் எதனால் ஆனது அப்படின்னா சைட்டோசால், அப்புறம் செல் நுண்ணுறுப்புகள். ஏன்னா செல் நுண்ணுறுப்பு அதுல இருக்குல்ல, அதை நம்ம விட முடியாது. அப்ப அந்த செல் நுண்ணுறுப்பும் அதே மாதிரி சைட்டோசால் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜெல். இப்ப முட்டை வந்து உடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது வேக வச்சிட்டீங்கன்னா ஒயிட்டா வந்து மாறிடும், வெள்ளையா மாறிடும். சோ அப்ப அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல, ஜெல்லு மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்னன்னா அந்த சைட்டோசால் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சைட்டோசால்ல பெரும்பாலும் என்ன இருக்குன்னா நீர் தான் ஃப்ரெண்ட் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நீர் தான் 70 to 90% அப்படின்னு பார்க்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறம் தடிமனா சாலிடா வந்து மாறிடுது. அப்ப 70-90% நீரால் ஆனது நிறமற்றது அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஹீட் பண்ணாதான் அது வந்து என்னது வெள்ளை நிறமா மாறும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, நிறமற்றதா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எதுனா முட்டை அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து செல் சவ்விற்கு கீழ் காணப்படும் சைட்டோபிளாசம் கூழ்மம் போன்று உள்ளது. இது எக்டோபிளாசம் எனப்படுது. அப்ப சைட்டோபிளாசத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப சைட்டோபிளாசம் இருக்கு, இப்ப முட்டையோட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கரு இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து மஞ்சக்கரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெள்ளக்கரை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். மேல இருக்கிறது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒண்ணு. வந்து கீழே இருக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ரெண்டு, அவ்வளவுதான் பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப எக்டோபிளாசம் எண்டோபிளாசம் எங்கப்பா இருக்குன்னா சைட்டோபிளாசம். எக்டோனா வெளியே அர்த்தம், வெளியில இருக்குது. எண்டோனா உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப உள்ள இருக்கிற செல்ஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கிறோம். அவ்வளவு. இது வந்து வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறக்கூடிய இடமா எது இருக்கு அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். இயக்க பகுதின்னு சொல்லுவோம், வளர்ச்சிதை மாற்றம். ஏன்னா எல்லா நுண்ணுறுப்பும் அங்கதான் இருக்கு. அந்த நுண்ணுறுப்பு செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்னது சைட்டோபிளாசம் நடக்கக்கூடிய வேலையா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு. அப்ப எக்டோபிளாசம் எண்டோபிளாசம் சைட்டோபிளாசத்தை ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ சைட்டோபிளாசம்னா அந்த முட்டையோட வெள்ளக்கரு வந்து மேல இருக்கிற லேயர், அதாவது ஓட்டு, முட்டையோட ஓடுக்கு கீழே செல் சவ்வு, செல் சவ்வுக்கு கீழே இருக்கிறது எக்டோபிளாசம். அதுக்குள்ள போனீங்கன்னா எண்டோபிளாசம். அந்த எண்டோபிளாசம் யாரோட கான்டாக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உட்கருவோட கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உட்கரு வந்து இங்க வந்து செல் சவ்வு. அப்ப செல் சவ்வுக்கு கீழே அது அப்படின்னா எக்டோபிளாசம். உட்கருக்கு மேல அப்படின்னா வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த சைட்டோபிளாசத்தோட வேலை என்ன அப்படின்னா முக்கியமான எல்லா விதமான வேலையும் இங்கதான் நடக்கும். செல்லுக்கு உள்ளே நொதிகள், ஊட்டப்பொருட்கள் மற்றும் பிற முடிய முழுக்கள் பரவ துணை பெறுகிறது. அப்ப பறவை இது வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது உயிர் மூலக்கூறுகளின் உற்பத்தி சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அப்ப உயிர் மூலக்கூறுகளின் உற்பத்தி நடைபெறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அடுத்து புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னா இப்ப பார்த்து அந்த வெள்ளக்கரு பார்த்தோம்ல சைட்டோபிளாசம், அதுவும் மஞ்சக்கரு ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா அதான் புரோட்டோபிளாசம் வந்து. அப்ப புரோட்டோபிளாசம் அப்படின்றது என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், பி அப்படின்றது புரோட்டோபிளாசம் சொல்லலாமா, ஈக்குவல் டு சி அப்படின்னா சைட்டோபிளாசம் சொல்லலாமா, என் அப்படின்னா நியூக்ளியஸ் சொல்லலாமா. சோ அப்ப புரோட்டோபிளாசம் அப்படின்றது ஈக்குவல் டு சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் பிளஸ் வந்து உட்கரு அப்படின்னு பார்க்கிறோம். உட்கரு. அப்ப இது ரெண்டு சேர்ந்ததுதான் என்னது புரோட்டோபிளாசம். அவ்வளவு முடிஞ்சிச்சு வந்து. செல்லின் உயிர் பகுதின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா புரோட்டோபிளாசம். ஏன்னா உட்கரும் சேர்த்து நம்ம சொல்றோம் வந்து. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப உட்கரு நடுவுல இருக்க, அப்ப அது நியூக்ளியோலஸ் இருக்கு, ரெட் கலர் இருக்கிறது நியூக்ளியோலஸ் வந்து. இந்த நியூக்ளியோலஸ் ரெட் கலர் வந்து. உட்கரு அப்படின்னு அந்த ப்ளூ இருக்குல்ல, அந்த ஸ்கை ப்ளூ, அதுக்குள்ள இருக்குது. இப்ப என்னன்னா இந்த நியூக்ளியஸோட கான்டாக்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா எண்டோபிளாசம் வலைப்பின்னம். இந்த எண்டோபிளாசம் வலைப்பின்னல்ல வந்து ரெண்டா பிரிக்கிறோம். இதுல எங்கெங்கெல்லாம் வந்து எல்லோ கலர்ல பால் மாதிரி ஒட்டிட்டு இருக்குல்ல வந்து, இந்த செவுத்துல வந்து ஜல்லி ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, நோட்டீஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொரசொரப்பா இருக்கும் வந்து. எதுனா இந்த ரைபோசோம் ஒட்டிட்டு இருக்கும். இந்த ரைபோசோம்கள் அப்படின்னு ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் சொல்லுவோம் வந்து. பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைபோசோம் ஒட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்லாம் இங்க பாருங்க என்ன இருக்குது, அது ஒட்டிட்டு இல்லாம இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எல்லோ கலர்ல ஒட்டிட்டு இல்லாம இருக்கு. சோ அது வந்து மென்மையான அல்லது வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இப்ப ரைபோசோம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா புரத உற்பத்தி தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் வந்து. அப்ப ரைபோசோம் புரத உற்பத்தி தொழிற்சாலை நம்ம சொல்றோம். அந்த ரைபோசோம் இருக்கிறதுனால எண்டோபிளாச வலைப்பின்னல், அதாவது சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்ல என்ன உற்பத்தி நடக்குதுன்னா புரத உற்பத்தி நடக்குது அப்படின்னு பாக்குறோம். புரதம் உற்பத்தி நடைபெறுகிறது. அப்ப வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்ன நடக்காதுன்னா புரதம் இருக்காது. அதுக்கு போல அங்க என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா வந்து கொழுப்பு உற்பத்தி நடக்குது. அப்ப கொழுப்பு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா வளவளப்பான மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்லாம் புரத உற்பத்தி அப்படின்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட், இது முடிஞ்சிருச்சு. அந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு கேட்டாவே நமக்கு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கேட்க போறாங்க. இப்ப சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு பார்க்கும்போது என்னது ரைபோசோம்கள் இருக்கு, புரத சேர்க்கை வந்து. மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னா ரைபோசோம் மட்டும் காணப்படுகிறது அப்படின்னு. இப்ப பணிகள்ல அதுதான் கொடுத்திருப்போம். இப்ப பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது புரத உற்பத்தி எங்கப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து புரத உற்பத்தி அப்படின்னா வந்து
சொரசொரப்பான எண்டோபிளாஸ்ட் வலைப்பின்னல். அப்ப வளவளப்பான மென்மையான எண்டோபிளாஸ்ட் வலைப்பின்னல் அப்படின்னா லிப்பிடுகள். லிப்பிடுனா என்னதுன்னா கொழுப்பு, வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்ப லிப்பிடுகள் உற்பத்தியில் அந்த கொழுப்பு உற்பத்தியில் ஈடுபடுகிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கோல்கை காம்ப்ளெக்ஸ், கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா சவ்வினால் சொல்லப்பட்ட பை மாதிரி இருக்கு, பேக் மாதிரி இருக்கு, பேக் மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதாவது பொருள் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த கோல்கை உறுப்புகள் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கேமிலோ கால்ஜி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல இந்த பை மாதிரி வளைஞ்சு இருக்குல்ல, அந்த வளைஞ்சு இருக்கிறதுக்கு பேர் என்ன, இப்படி வளைஞ்சு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொன்னா சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வளைஞ்சு இருக்கிறது சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது இதுல அந்த வளைஞ்சு இருக்கிறது அந்த சிஸ்டர்னே அப்படின்னு, அப்ப சிஸ்டர்னே எங்க காணப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா கோல்கையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். கேமிலோ கால்ஜி கண்டுபிடிக்கிறாரு, அப்ப சிஸ்டர்னாக்கள் காணப்படும் அப்படி பாக்குறோம். சோ அதனுடைய வெசிகல்கள் அப்படின்றது வெளியில இருக்கிற பகுதி வெசிகல்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்புறம் வாக்குவல்கள் அப்படின்றது புறப்பகுதியில் காணப்படுகிறது. மெயினா என்ன சொல்லுவோம்னா தாவர செல்களில் கோல்கை உறுப்புகளோட உறுப்புகள் டிக்டியோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது கேட்பாங்க. இப்ப கேமிலோ கால்ஜி கண்டுபிடிச்சார் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிஸ்டர்னாக்கள் காணப்படுது இம்பார்ட்டன்ட். அடுத்து டிக்டியோசோம்கள் என்னன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா கோல்கை உறுப்புகளோட பேர் தான் டிக்டியோசோம்கள் அப்படிமா. எங்க இருக்கு அப்படின்னா தாவர செல்களில் காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இதோட பணிகள் என்னப்பா அப்படின்னா லைசோசோம் உருவாக்கத்தில் பங்கு பெறுகிறது. அப்ப லைசோசோம் உருவாக காரணம் யாருன்னா கோல்கை உறுப்பு காரணமா இருக்கு. செல் சுவர் செல் சவ்வு உற்பத்திக்கு இது காரணமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரெண்டு விதமான வேலையை இது பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். உணவுல இருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்க்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அது இது பண்ணுது. அப்ப உணவு செரிமானம் அடைய செய்கிறது. அப்ப லைசோசோம் உருவாக்கம், செல் சுவர் செல் சவ்வு உற்பத்தி, அப்புறம் உணவு செரிமானம், அதுக்கப்புறம் உணவுல இருந்து புரதத்தை பிரிக்கிறது. சோ இவ்வளவு வேலை யார் பாக்குறா அப்படின்னா அந்த கோல்கை உறுப்பு பண்ணுது. சோ அதனால இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். அடுத்து லைசோசோம். லைசோசோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா கேள்வியா கேட்கக்கூடியது தற்கொலை பைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுதான் காரணம். என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோலைட்டிக் அப்படின்ற என்சைம் இருக்கு. ஹைட்ரோலைட்டிக் அப்படின்னா செரிமான நொதி இருக்கு. இந்த நொதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. இது வெளியே வந்ததுன்னா செல்லையே செரிச்சிடும். அப்ப இதனுடைய உரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதுக்குள்ள லீக் ஆயிடும். அந்த வெளியாகக்கூடிய அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா பாத்தீங்கன்னா டோட்டல் செல்லையும் செரிக்க. அப்ப செரிக்கிறதுனால செல் இறந்துடும். அப்ப செல் சிதைவடை, செல்லிலேயே சிதைவடைதால் தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றோம். முதன்மையான செரிமான பகுதியா எது இருக்கு அப்படின்னா செல்லுல பாத்தீங்கன்னா இந்த லைசோசோம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய அந்த என்சைம் பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்டானா ஹைட்ரோலைட்டிக் அப்படின்ற என்சைம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து செரிக்கும் நொதிகளை கொண்டது. அதனால என்ன சொல்றோம்னா இது செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. கேட்டானா லைசோசோம். எண்டோபிளாசம் வலைப்பின்னல், அப்புறம் கோல்கை உறுப்பு இவற்றின் இணைந்த செயலால் உற்பத்தி ஆகும். இது யார் உற்பத்தி பண்றாங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னலும் கோல்கை உறுப்பு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். இதோட சவ்வு கிளியே நேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா செல் அழிவை ஏற்படுத்திவிடும். ஏன்னா அதுல இருக்க என்சைம் என்ன பண்ணுவோம், செரிச்சிடும். ஆசிட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது என்ன சொல்றோம்னா தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றோம். யாருன்னா லைசோசோம் சொல்றோம். அதே மாதிரி இதோட பணிகள்ல முக்கியமான பணி என்னன்னா செரிமானம் செய்யுது அப்படி பாக்குறோம். அதனால செல் விழுங்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வேணும், துகள்கள் இருக்கு, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்குன்னா அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டு செரிச்சிடும். சோ அப்ப அதை கில் பண்றதுனால இயற்கையாக உடலை பாதுகாக்குது. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா லைசோசோம் என்ன சொல்றோம்னா அழிக்கும் படை வீரர்கள் சொல்றோம். அப்புறம் செல்லுக்குள்ள ஏதாவது ஒரு நுண்ணுறுப்பு பாத்தீங்கன்னா செயலில் இருந்துருச்சு அப்படின்னா அதையும் டைஜஸ்ட் பண்ணிடும். அப்ப துப்புரவாளர்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் செல் நிர்வாகிகள் அப்படின்னு பேர் இருக்கு. சோ அப்ப அழிக்கும் படை வீரர், துப்புரவாளர்கள், செல் நிர்வாகிகள், அப்புறம் செரிக்கும் பை, அப்புறம் பாத்தீங்கன்னா தற்கொலை பை அப்படின்னு இதெல்லாம் இந்த பேருகெல்லாம் யார சொல்றோம், சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா லைசோசோம் பண்ணி பாக்குறோம். திருப்பி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து ரைபோசோம்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்ற ஆர்என்ஏ மற்றும் புரதங்களால் ஆனதுதான் ரைபோசோம். அப்ப ஆர்என்ஏ மற்றும் புரதங்களால் ஆனதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரைபோசோம்கள் அப்படின்னு சைட்டோபிளாசத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா தனித்து காணப்படுகிறது. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் ஒட்டி காணப்படுகிறது புறப்பரப்பில். ஒவ்வொரு ரைபோசோம் இரண்டு துணை அலகுகளை கொண்டது அப்படின்னு பாக்குறோம். ரைபோசோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்என்ஏ புரதத்தில் ஆனது, சைட்டோபிளாசத்துல தனியாகவும் எண்டோபிளாச வலைப்பின்னல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு பார்த்தோம். ரைபோசோம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் 50s அதாவது பெரிய துணைலகு சிறிய துணைலகு சொல்லி ரெண்டாவது பிரிப்போம். சோ அப்ப 70s ரைபோசோம் இருக்கு, 80s ரைபோசோம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. 70s அப்படின்னா இது ப்ரோகாரியோட் செல்ல காணப்படும். 80s ரைபோசோம் அப்படின்றது யூகரியோட் செல்ல காணப்படும் அப்படி பாக்குறோம். சோ அதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அப்ப 70s ரைபோசோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க காணப்படும், ப்ரோகாரியோட் செல்ல காணப்படும். 80s ரைபோசோம் எங்க காணப்படுதுன்னா யூகரியோட் செல்ல காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப 70s 80s அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டாங்கன்னா இதுல அடிஷனலா ஒன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 70s அப்படின்றது அது எப்படி பிரியுதுன்னா 30s 50s அந்த பெரிய தலை சின்ன தலையா இருக்குல்ல, இப்ப தலை உருவம் கூட வச்சுக்கலாம். இப்ப தலை பாத்தீங்கன்னா 40s 60s அப்படின்னா அதுல 80s ரைபோசோம்ல இருக்குது. அதே 30 50 அப்படின்னா பாத்தீங்கன்னா
70s ரைபோசோம்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ப்ரோகேரியட் செல்ல எது காணப்படும்னா 70s, யூகேரியட் செல்ல எது காணப்படும் அப்படின்னா 80s இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ரைபோசோமின் பருமன் மற்றும் துணை அலகுகளின் பருமனை வந்து எப்படி அளக்கலாம் அப்படின்னா ஸ்வாட்டர்பர்க் அப்படின்ற அலகால வந்து பாத்தீங்கன்னா குறிக்கப்படுகிறது. அப்ப ஸ்வாட்டர்பர்க் அப்படின்ற அலகு எந்த செல் நுண்ணுறுப்பை வந்து பாத்தீங்கன்னா அளவிட பயன்படுகிறதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. சோ அது क्वेश्चन கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. அடுத்து ரைபோசோம்களோட முக்கிய பணி என்னன்னா புரதம் தான். அதனால என்ன சொல்றோம், புரத உற்பத்தி தொழிற்சாலைன்னு யார சொல்றோம், ரைபோசோம். அப்ப புரத தொழிற்சாலை அப்படின்னு நம்ம ரைபோசோம் வந்து சொல்றோம். இதே ரைபோசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா தூது ஆர்என்ஏ என்ன மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். சோ அப்ப mRNA உடன் இணைந்த நிலையில் வந்து காணப்பட்டால் அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பாலிசோம்கள் என்று அழைக்கப்படும். அப்ப பாலி ரைபோசோம்கள் பாலிசோம்கள் என்று அழைக்கப்படுதுன்னா இது mRNA சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேர்ந்து இருந்ததுன்னா பாலி ரைபோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது பார்க்கணும். வாக்குவேல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். தாவர செல்ல பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், விலங்கு செல்ல சிறியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் வந்து. அப்ப தாவர செல்லில் காணப்படுகிறது திரவம் நிரம்பிய பைகள் தான் வாக்குவேல்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டோசோவான்களை உணவு குமிழ்களாகும், சுருங்கு குமிழம். புரோட்டோசோவானா இப்ப அமீபா இருக்கு, நகர்ந்து தண்ணியில போயிட்டு என்ன பண்ணா ஒரு உணவுப் பொருளுக்கு அது உள்ள தள்ளி அப்படியே சுருங்கி அதை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு அதுல இருக்கிற உணவுப் பொருளை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அமீபா வந்து. சோ அப்படிதான் உணவு வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இந்த வாக்குவேலை சுத்தி ஒரு உரை காணப்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல क्वेश्चन கேட்டாங்க. சோ டோனோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். டிக்டியோசோம்கள் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் வந்து. சோ டிக்டியோசோம்கள் என்று அழைக்கப்படுவது அப்படின்றது எது சாட்ல வந்து போடுங்க பாப்போம் வந்து பார்த்து நான் ஆன்சர் பண்றேன். நீங்க போட்டீங்கன்னா நான் அடுத்து மேக்ஸ் செஷன் முன்னாடி அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். டிக்டியோசோம்கள் என்று அழைக்கப்படுவது எது, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டோனோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாக்குவேலை சுத்தி காணப்படக்கூடிய சவ்வோட பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். வாக்குவேல்கள் கனிம உப்புகளையும் ஊட்டப்பொருட்களையும் சேமித்து வைக்கிறது. தாது பொருட்கள் ஊட்டப்பொருட்கள் அடர்த்தியை வந்து அதிகப்படுத்துறது. அதே சவ்வுடு பரவல் அழுத்தம் அப்படின்றது செல்லுல வந்து மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னா வாக்குவேல்கள் பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சுறுசுறுப்பா இருக்கும் செல்கள் அதிக அளவில் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கின்றன. இது வந்து தசை செல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சுறுசுறுப்பற்ற செல்கள்ல கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எலும்பு செல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா கம்மியா இருக்கும், தசையில வந்து அதிகமா இருக்கும். எலும்புல வந்து பெருசா வந்து இயக்கம் வந்து இருக்கு. எலும்பு வந்து நமக்கு தேவைதான், சட்டகம் வந்து எலும்பு மேல தசை இருக்கும், அந்த தசை மேல தோல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதிகமான மூவ்மெண்ட்டுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா தசைகள் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு. அப்ப அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, எலும்பு செல்கள் இல்ல அப்படின்னு பாக்குறோம். மைட்டோகாண்ட்ரியா கோளம் அல்லது குச்சி வடிவான இரட்டை செவினால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதோட வடிவம் என்னன்னு கேட்டுருவாங்க, அது இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாம்ல. சோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது அதோட பிக்சர் பாத்தீங்கன்னா அதுல சிறிதளவு டிஎன்ஏ காணப்படும் சொன்னோமா வந்து அதுவும் இருக்கு. அப்ப டிஎன்ஏ அதாவது செல்லோட உட்கருவை தவிர்த்து வேற எங்க டிஎன்ஏ இருக்குன்னா 2 இடத்துல இருக்கு ஃப்ரெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா செல், மைட்டோகாண்ட்ரியா நுண்ணுறுப்புல. ரெண்டாவது எங்க அப்படின்னா பசுங்கணிகம். அப்ப பசுங்கணிகத்திலயும் மைட்டோகாண்ட்ரியால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு வந்து டிஎன்ஏ காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து. சோ அதுக்கு அடுத்து வந்து ரைபோசோம்கள் அப்படின்றது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அப்ப ரைபோசோம் எங்க காணப்படுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்து நம்ம சிறிதளவு காணப்படுகிறது. செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ல வந்து தனித்த நிலையில எங்க இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல. அதே மாதிரி ஒட்டிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா வந்து எண்டோபிளாஸ்ட் வாலிபன்ல இருக்கும். ரைபோசோம் வந்து சிறிதளவு காணப்படக்கூடிய எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்க. மைட்டோகாண்ட்ரியா உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அதர் தன் டிஎன்ஏ ரைபோசோம் விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து F0 F1 கூட்டமைப்பு. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா என்ன நடக்குன்னா சுவாசத்தில் நடக்கும் வந்து. நம்ம சாப்பிடுற உணவு எரிக்கப்பட்டு ஆற்றலா மாற்றப்படக்கூடிய இடம் வந்து. சாப்பா ஆக்சிஜன் முன்னிலையில வந்து எரிக்கப்பட்டதுன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அது வந்து ஆற்றலா மாற்றப்படும். ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற வடிவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆற்றலா மாற்றப்படக்கூடிய இடம் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்க. அப்ப அந்த F0 F1 கூட்டமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கு. இந்த கிறிஸ்டே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அங்க உள்ளுக்குள்ள மடிக்கக்கூடிய மடிப்புயோட பேரு. நம்ம ஏற்கனவே சிஸ்டர் நாக்கல் அப்படின்னு பார்த்தோம். எங்க பார்த்தோம், கோல்கே உறுப்புகளை பார்த்தோம். அங்க மடிஞ்சிருக்கக்கூடிய பை மாதிரி இருக்கும், அந்த பையில அந்த மடிஞ்ச மடிப்புக்கு பேர் தான் சிஸ்டர் நாக்கல் சொல்லிட்டு. மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய அந்த மடிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டே அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மைட்டோகாண்ட்ரியோட உறுப்புகள் பார்ட்ஸ் அப்படின்னும் போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா F0 F1 கூட்டமைப்பு, கிறிஸ்டே அப்படின்ற மடிப்பு வந்து இருக்கு. அப்புறம் மேட்ரிக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து சுவாச தலைப்பொருள் வந்து இங்க காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மைட்டோகாண்ட்ரியா எத்தனை சவ்வால் ஆனதுன்னா இரட்டை சவ்வினால் ஆனது. வெளி சவ்வு இருக்கு, உள் சவ்வு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இரட்டை சவ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப மைட்டோகாண்ட்ரியோட பார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட். நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிஎன்ஏ இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. சோ அது முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியோட பார்ட்ஸா நம்ம பார்க்கும்போது மேட்ரிக்ஸ், F0 F1 கூட்டமைப்பு அண்ட் கிறிஸ்டே அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். 2 சவ்வு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செல் சுவாசத்தில் காரணமான உணவுல இருந்து ஆற்றலை வெளியிட செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லணும், ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆற்றல் நிலையம் சொல்லுவோம் வந்து. ஏன்னா ஏடிபி வடிவில் உற்பத்தி பண்ண இதை வச்சுதான் நம்ம பாக்குறோம்
பேசுறோம், நடக்கிறோம், எழுதுறோம், வந்து நம்ம எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நம்ம பாடியில நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து உறுப்பு வந்து செயல்பட காரணம் என்னன்னா திசுக்கள் செயல்பட காரணம், செல்லு செயல்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல். அதனால ஆற்றல் மையம் வந்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுது. எல்லாத்துக்குமே அதான் பயன்படுத்தணும் வந்து. சோ அப்ப மைட்டோகாண்ட்ரியா 2 சவ்வுகளால் ஆனது. உட்சவ்வு அப்படின்றது கிறிஸ்டியா எனப்படும் வந்து பல உட்புற மடிப்புகளை கொண்டு கிறிஸ்டியா தான் ஆன்சர் வந்து. 2 சவ்வு அப்படின்றதா நமக்கு அந்த ஆன்சர் வந்து. ஆற்றல் மையம் அப்படின்றதா நமக்கு வந்து ஆன்சர் வந்து. சார் இப்ப எது ஆன்சர் அப்படின்னு ஆன்சரை தேடி போறதுதான் நம்ம இப்ப கிளாஸோட நோக்கம். அந்த ஆன்சரை திருப்பி ரிவைஸ் பண்றது அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். அது மூலமா எக்ஸாம்ல போய் கரெக்டா ஆன்சர் பண்ணி வேலையை வாங்கிட்டு வேலைக்கு போயிருது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப நம்மளோட நோக்கமே என்னன்னா ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. எது கேள்வியா கேட்பாங்க அந்த கேள்விக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மைட்டோகாண்ட்ரியா என்ன வகையான உற்பத்தி நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏடிபி அப்படின்னு மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்றோம்னா ஆற்றல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மைட்டோகாண்ட்ரியால என்ன இருக்கு, சிறிதளவு டிஎன்ஏ காணப்படுகிறது. புரதங்கள் புரதம்னா ரிபோசோம் இருக்கு, அது டிஎன்ஏ இருக்கு. அந்த புரதம் டிஎன்ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு செல்லுல மரபு பொருள் டிஎன்ஏ. அப்ப செல்லுக்குள்ள நுண்ணுறுப்புல மரபு பொருள் இருக்கா அப்படின்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அப்ப அந்த மரபு பொருள் நுண்ணுறுப்புல இருக்கக்கூடிய மரபு பொருள் டிஎன்ஏ எங்க காணப்படுகிறதுனா ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா, 2வது பசுங்கணிகம். இது ரெண்டுமே வந்து என்னது இந்த பரிணாம வளர்ச்சியில முதல்ல வெளியில இருந்த ஒரு செல்லு அது அப்படியே தாவர செல் விலங்கு செல்லுக்குள்ள என்டர் ஆயிட்டு அதனுடைய நுண்ணுறுப்பா இது வந்து மாறிடுது. அப்படி மாறும்போது ரெண்டுலயுமே தாவர செல் விலங்கு செல் ரெண்டுலயுமே என்ன இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆற்றல் உற்பத்திக்காக ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிபி. அவ்வளவு ஏடிபி உற்பத்தி. அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து கணிகங்கள், பசு கணிகங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மைட்டோகாண்ட்ரியா அடுத்து லைசோசோம் முக்கியமானது, மைட்டோகாண்ட்ரியா முக்கியமானது, பசுங்கணிகள் அப்படி முக்கியமான கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னா தாவர செல்களில் மட்டுமே காணப்படும் வந்து தட்டு அல்லது முட்டை வடிவம் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. வெளிர் கணிகங்களை 3 வகையா வந்து பிரிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னப்பா அப்படின்னா ஒண்ணு வெளிர் கணிகம் வந்து என்ன வெளிர் கணிகம் நிறமற்ற கணிகங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நிறமற்ற கணிகம் உணவை சேமிச்சு வைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுகிறது வெளிர் கணிகம். அடுத்து என்னன்னா வண்ண கணிகங்கள் அப்படின்னு பாக்குறோம். வண்ண கணிகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா மலர்கள் மற்றும் கனிகளுக்கு என்ன பண்ணு நிறத்தை அளிக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். மலர்கள் மற்றும் கனிகளுக்கு நிறத்தை கொடுக்கிறது வண்ண கணிகங்கள் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ வெளிர் கணிகங்கள் அப்படின்னு நிறமற்ற கணிகங்கள் உணவு சேமிக்க, வண்ண கணிகங்கள் மலர்கள் மற்றும் கனிகளுக்கு நிறத்தை வந்து கொடுக்கிறது. அதற்கு அடுத்து என்னன்னா பசுங்கணிகங்கள் அப்படின்னு பாக்குறோம். பசுங்கணிகங்கள் அப்படின்னு வந்து என்னன்னா வந்து விலங்கு செல்லில் இவை காணப்படுவதில்லை அப்படின்னு நமக்கு தெரியும், தாவர செல்லில் காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். பொதுவா சொல்லும்போது இந்த பசுங்கணிகளோட வடிவம் இதுதான் ஃப்ரெண்ட். இப்போ பார்ட்ஸ் பார்த்தோம், பார்ட்ஸ் எப்படி மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம் அதே மாதிரி தான். சோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், அப்ப இரட்டை சவ்வினால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த கேரம் போர்டு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சோ அது என்ன சொல்றோம்னா தைலக்காடுகள் உரை போட்டிருக்கும். சோ என்ன சொல்றோம் கிரானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப கிரானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரம் போர்டு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. இதுக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லூமன் அப்படின்றது வந்து இந்த பசுங்கணிகம் அப்படின்னு காணப்படுகிறது. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கலர்ல இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு. சோ அப்ப பசுங்கணிகம் காணப்படக்கூடிய இடமா அது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதி இருக்கு. அங்க மேட்ரிக்ஸ் பார்த்தோம் வந்து சுவாச தலைப்பொருள்கள், சுவாசத்துக்கு தேவையான என்சைம்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து மைட்டோகாண்ட்ரியால வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ். இங்க வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நொதிகள் இருக்கக்கூடிய இடம் என்னன்னா ஸ்ட்ரோமா. அப்ப கிரானம், லூமன் உள்ளிடம் பாக்குறோம், ஸ்ட்ரோமா அப்படின்னு பாக்குறோம். இந்த ஒவ்வொரு கிரானாக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு உரை போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன தைலக்காய்டுகள் அப்படின்னு. அப்ப ஒரே மாதிரி ஒண்ணு போட்டுருக்கோம், அது தைலக்காய்டுகள் இருக்கு. சோ அப்ப நமக்கு பார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சவ்வு வந்து வெளிச்சவ்வு இருக்கு, உட்சவ்வு இருக்கு. கிரானம் காயின்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு வந்து அந்த ஒவ்வொரு காயினுக்கும் உரை போட்டிருந்தா அதுக்கு வந்து தைலக்காய்டுகள் அப்படின்னு பேரு. உள்ளுக்குள்ள இருக்கிற லூமன் உள்ளிடம் அப்படின்றது என்னன்னா பசுங்கணிகம் இருக்கக்கூடிய இடமா இருக்கு, சரி பச்சையம் இருக்கக்கூடிய இடமா இருக்கு, குளோரோபில் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸ்ட்ரோமா அப்படின்றது இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு தேவையான என்சைம்கள் நொதிகள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு பசுங்கணிகத்துல. சோ அதே மாதிரி இல்ல டிஎன்ஏ இருக்குன்னு பார்த்தோம்ல வந்து அப்ப டிஎன்ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காணப்படக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு செல் நுண்ணுறுப்புனா அது வந்து பசுங்கணிகம் அப்படின்னு பாக்குறோம். சோ அது நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து. அப்புறம் ரைபோசோம் அப்படின்றது புரதம் அப்படின்றது அங்கேயும் உற்பத்தி வந்து தேவைப்படுது, சோ இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அப்புறம் தைலக்காய்டு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட், தைலக்காய்டு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிரானம் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரமோட காயின்ஸ் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு கிரானம். ஸ்ட்ரோமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சைம்கள் வந்து காணப்படக்கூடிய பகுதி. சோ நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க ஃப்ரெண்ட், இந்த பார்ட்ஸ் தான் கேட்பாங்க, அது ஞாபகம் வச்சுட்டா போதும் வந்து. சோ பச்சையத்தை பெற்றுள்ள பசுமையான நிற கணிகங்கள் அப்படின்றத என்ன சொல்றோம்னா பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எதனால் ஆனதுன்னா இரட்டை சவ்வினால் ஆனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஓகேவா? இந்த கிரானாக்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நாணயங்கள் அடுக்கி வைத்தது போல காணப்படக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்றோம் கிரானாக்கள் அப்படின்னு. இந்த கிரானாக்கள் ஒவ்வொரு கிரானாவும் தைலக்காய்டு என்ற என்னது அழைக்கப்படும் தட்டு வடிவ சவ்வினால் ஆனது உரை வந்து காணப்படுகிறது. சோ அதுக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னா பச்சையம் வந்து காணப்படுகிறது. அப்படி உட்புறத்தில் பச்சையம் உள்ளது. ஸ்ட்ரோமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான எண்ணற்ற நொதிகளை கொண்டது அப்படின்னு பாக்குறோம். இங்க ஸ்ட்ரோமா, அங்க வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாக்குறோம் மைட்டோகாண்ட்ரியால. கணிகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லில இருந்து பிளாஸ்டிட் என்ற பதம் வந்து பெறப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ பிளாஸ்டிட் என பெயரிட்டவர் வந்து AFU ஷிம்பர் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ கணிகங்கள் பசு கணிகம் வந்து என்னவா மாறுதுன்னா
வெளிக்கணிகமா மாறுது, வெளிக்கணிகம் வண்ணக்கணிகம் திருப்பி பசுங்கணிகம் மாறுது. சோ அப்ப இந்த சைக்கிள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாங்காய் வந்து பச்சை நிறத்துல இருக்கு, அது மாம்பழமா பழுக்கும் போது மஞ்சள் அல்லது சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறத்துல வந்து மாறுது. அப்ப பச்சை நிறத்துல இருக்கும்போது அந்த தோல்ல வந்து பசுங்கணிகம் இருக்கு, அந்த பசுங்கணிகம் தான் என்னவா மாறுது வந்து நமக்கு வண்ணக்கணிகமா மாறுது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஓகேவா, புரியுதா என்ன சொல்லிட்டு? சோ அதுதான். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க மாங்காயா இருக்கும் போது வந்து எப்படி இருக்கு, வெள்ளையா இருக்கு. சோ அந்த வெள்ளையா இருக்கிற மாங்காயா இருக்கும் போது வெளிக்கணிகமா இருக்கு, அதுதான் வந்து என்ன வந்து வண்ணக்கணிகமா மாறுது. கலர்ஃபுல்லா என்னது மேங்கோ ஜூஸா வந்து பல்பா மாறும்போது நமக்கு எல்லோ கலர்ல மாறுது. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஆற்றலில் இருந்து நமக்கு என்ன பண்ணுது, உணவு தயாரிக்க காரணமா இருக்கு. அப்ப இதுல உள்ள நிறமி என்னது, பச்சையமாக அப்படி பார்க்கிறோம். அப்ப சூரிய ஆற்றல் அப்படின்னா ஒளி ஆற்றல். அப்ப ஒளி ஆற்றல் என்னவா மாறுதுன்னா வேதி ஆற்றலா மாறுது. அந்த வேதி ஆற்றல் தான் என்னது உணவுல இருக்கு, அதுதான் தாவரமும் விலங்கும் பயன்படுத்துது. அப்படின்னு அந்த தாவரமே தனக்கு தேவையான உணவை தயாரிச்சு பயன்படுத்தும், அதை உணவா எடுத்துக்கூடிய விலங்கு என்ன பண்ணும், அந்த உணவை எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப விலங்குகளில் பசுங்கணிகம் என்னது இல்லை அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம உடல்ல பசுங்கணிகம் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, நல்ல நீர்நிலை இருக்கிற பகுதியில போய் செட்டில் ஆயிடும் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னது சூரிய வெளி மேல படுற மாதிரி இருப்போம். அப்ப அவ்வளவுதான், வந்து சாப்பாடு அப்படின்னும் போது அவசியமே இல்லை வந்து. அப்ப வந்து நம்ம சூரிய ஒளி பட்டு நீர்நிலையில் இருக்கிற பகுதியில் போய் இருந்தோம் அப்படின்னா தனக்கு தேவையான தானே தயார் பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம் வந்து. பழங்கள் பழுக்கும் பொழுது பசுங்கணிகங்கள் வந்து வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. அதான் மேங்கோ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஸ்டார்ச் வந்து என்னவா மாறும், சர்க்கரையா மாறிடும். அப்ப இதுதான் வந்து காய் கனியாவது ரகசியம் வடிவம். அப்ப பசுங்கணிகமா இருக்கும்போது ஸ்டார்ச், அதுவே வண்ணக்கணிகமா பசுங்கணிகம்ல வெளிக்கணிகமா இருக்கும்போது ஸ்டார்ச், அதுதான் வந்து சர்க்கரையா வந்து மாறுது அப்படின்னு பார்க்கிறோம் பழங்கள் பழுக்கும் போது நம்ம நடக்கிறது. அடுத்து சென்ட்ரியோல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சென்ட்ரியோல்கள் பொறுத்தவரை நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதா விலங்கு செல்ல இருக்கும், தாவர செல்ல இருக்காது அப்படின்னு. சரி, விலங்கு செல் இது என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க அது உதவுகிறது. அதான் என்னோட வேலை. அப்ப எங்க இருக்குன்னா விலங்கு செல்ல இருக்கு, எங்க இல்ல அப்படின்னா தாவர செல்ல இல்ல அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். சோ அதான் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. இப்ப சென்ட்ரியோல்கள் அப்படின்னா விலங்கு செல்லில் மட்டுமே உள்ளன, தாவர செல்லில் காணப்படவில்லை. வந்து செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது அப்படின்னு பார்க்கணும். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து அப்ப சென்ட்ரியோல்கள் அப்படின்னும் போது சென்ட்ரோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு ஜோடி இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். அடுத்து உட்கரு. உட்கரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. ஏன் அப்படின்னா செல் வந்து எப்ப வந்து டிவைட் ஆகணும், ரெண்டா வந்து கட் ஆகணும். அப்ப செல் பகுப்பு நடைபெறது எப்ப முடிவு பண்றது யாரு அப்படின்னா வந்து உட்கரு தான் முடிவு பண்ணுது அப்படி பார்க்கிறோம். அப்ப சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா உட்கரு காணப்படுகிறது நமக்கு தெரியும். உட்கரு சுத்தினது ஒரு உரை இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். உட்கருக்குள்ள என்ன இருக்குன்னா நியூக்ளியோலஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நியூக்ளியோலஸ் மட்டும் இல்லாம குரோமட்டின் உடல் இருந்து இருக்கு. அந்த குரோமட்டின் உடலங்கள் தான் என்னவா இருக்குன்னா நமக்கு குரோமோசோமா மாறும். எப்ப மாறும் அப்படின்னா செல் வந்து டிவைட் ஆகும் போது அந்த குரோமட்டின் நிலைகள் தான் குரோமோசோமா நமக்கு வந்து மாறுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செல் பிரிதலின் போது குரோமட்டின் உடனானது குரோமோசோம்களாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்னது சுத்தி இரட்டை சவினால் ஆனது. பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சவ்வு இருக்கு ஒண்ணு. அப்ப இரட்டை சவினால் ஆனது. உள்ளுக்குள்ள இந்த நூல் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து குரோமோட்டின் அப்படி சொல்றோம். நியூக்ளியோலஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கா இருக்குல்ல, இது வந்து நியூக்ளியோலஸ் அப்படி சொல்றோம். சோ அப்ப நமக்கு டிஎன்ஏ எங்க இருக்கு, ஆர்என்ஏ எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த நியூக்ளியோலஸ்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நியூக்ளியோலஸ்ல தான் என்ன இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு. டிஎன்ஏ போட்டக்கூடாது. அப்ப டிஎன்ஏ எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு வந்து. அப்ப இந்த குரோமட்டின்ல தான் என்னன்னா டிஎன்ஏ அப்படின்னு இதுல எழுதி விட்டுறேன். நியூக்ளியோலஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்என்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அடுத்து இது என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் பிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து சுத்தி இருக்க நியூக்ளியஸ் உரை அப்படின்னு பாக்குறோம். அப்ப நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டை சவினால் ஆனது. அதான் எக்ஸாம்ல ஆன்சரா நமக்கு வரும். இரட்டை சவினால் ஆனது வந்து இதை சுத்தி உரை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியோ பிளாசம் இருக்கு, நியூக்ளியஸ் சாறு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப நியூக்ளியோ பிளாசம் நியூக்ளியஸ் சாறு அப்படின்னும் போது அதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு விதமான பொருட்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நியூக்ளியோ பிளாசத்துல ஒண்ணு என்னப்பா அப்படின்னா வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்னு பாக்குறோம், உட்கரு மணி வந்து. மற்றொன்று என்னன்னா குரோமட்டின், அதுதான் வந்து குரோமோசோம் அப்படி பாக்குறோம். அப்ப உட்கரு மணியா இருக்க நியூக்ளியோலஸும் குரோமட்டின் குரோமோசோம் வந்து செல் பகுப்படையும் போது இந்த குரோமட்டின் நிலைகள் தான் ஒன்னா சேர்ந்து என்ன மாறும், குரோமோசோமா மாறும் அப்படி பாக்குறோம். இப்ப இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்றது என்ன இருக்கும் அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம் மற்றும் ஆர்என்ஏ காணப்படுகிறது அப்படி பாக்குறோம். அப்ப நியூக்ளியோலஸ்னாவே ஆர்என்ஏ பிளஸ் புரோட்டீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம் உருவாகக்கூடிய பகுதியா வந்து இருக்கும். ஏன்னா இதுல என்ன இருக்கு, புரதம் ஆர்என்ஏ பிளஸ் புரதம் இருக்கா. அப்ப ரைபோசோம் வந்து இங்க வந்து உருவாகக்கூடிய இடமா வந்து இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நியூக்ளியோ பிளாஸ்ட் ஒன்று அல்லது மேற்பட்டது இருக்கும். இப்போ ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள உட்கரு இருக்கு, உட்கருல வந்து ஒரே ஒரு நியூக்ளியோலஸ் தான் இருக்கணும் கிடையாது, ரெண்டு கூட இருக்கலாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டது. அடுத்து குரோமட்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவதா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அது எதனால ஆனது அப்படின்னா டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் பிளஸ் புரதம் வந்து. அப்ப டிஎன்ஏ எங்கப்பா இருக்கு அப்படின்னா வந்து குரோமட்டினா வந்து இருக்கு. சரி, டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்னா குரோமட்டின்குள்ள இருக்கு. இந்த குரோமட்டின் தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செல் பகுப்பின் போது நமக்கு என்ன ஆகும், குரோமோசோமா மாறுது. அப்ப செல் பகுப்பின் பொழுது குரோமோசோமாக மாறுறது யாரு அப்படின்னா அந்த குரோமட்டின் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப குரோமோசோம்கள் என்ன வச்சிருக்குன்னா ஜீன்கள் வச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு ஜீனும் ஒரு உயிரினத்தின் பாரம்பரிய பண்பிற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த ஜீனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு. செய்திகள் என்ன வடிவத்துல டிஎன்ஏ மூலக்கூறுல இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா அந்த குரோமோசோம்குள்ள போனா ஜீன், அந்த ஜீனுக்குள்ள போனா டிஎன்ஏ. இதான் வந்து ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் எதுனா உட்கருவோட பணி இந்த வளர்ச்சிதை மாற்ற சரிகளை கட்டுப்படுத்துகிறது ஒண்ணு. அப்புறம் பாரம்பரிய பண்புகள் கடத்தப்படுவதை கட்டுப்படுத்துகிறது பெற்றோர்களிடமிருந்து. அந்த செல் பகுப்பை கட்டுப்படுத்துகிறது. அப்ப முக்கியமான வேலைன்னா வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது ஆன்சர், ஒரு ஆன்சர். அப்புறம் பாரம்பரிய பண்புகள் அப்படின்றது அது இன்னொரு ஆன்சர். அப்புறம் செல் பகுப்பு அப்படின்றது மூணாவது ஆன்சர். இதுதான் வந்து உட்கருவுடைய பணிகளுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட். அடுத்து குரோமோசோம்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதலில் வந்து பாத்தீங்கன்னா யூகேரியட் செல்களில் குரோமோசோம் இருப்பதை கண்டறிந்தது யாருன்னா ஸ்டார்ட்பர்கர் அப்படின்னு. அப்ப குரோமோசோம் இருக்கிறத கண்டுபிடிச்சது யாரு? ஸ்டார்ட்பர்கர். வந்து இதுக்கு பேர் வச்சது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம் பேர் வச்சது யாரு அப்படின்னா வால்டேயர். வந்து ஒரு குரோமோசோம் அப்படின்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா அது பேர் வைக்கிறது யாரு? வந்து வால்டேயர் வந்து பேர் வைக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. குரோமோசோம்கள் ஜீன்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பிரிட்ஜெட்ஸ் வந்து என்பவர் உறுதி செஞ்சார். அந்த ஜீன்களுக்குள்ளதான் என்ன இருக்கு? டிஎன்ஏ இருக்கு. இவை டிஎன்ஏ மற்றும் டிஎன்ஏ சார்ந்த புரதங்களால் ஆனவை அப்படின்னு. அப்ப குரோமோசோமை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட்பர்கர் கண்டுபிடிக்கிறாரு. பேர் வச்சது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வால்டேயர். வந்து அதுக்குள்ள ஜீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா பிரிட்ஜெஸ் அப்படின்னு பாக்குறோம். அந்த ஜீனுக்குள்ள என்ன டிஎன்ஏ புரதங்கள் காணப்படுகிறது. குரோமோசோமின் அமைப்பு எப்படி இருக்குன்னா நூல் போன்ற நுண்ணிலைகளால் ஆனது. குரோமட்டின் மாதிரி இருக்கு. இது வந்து டிஎன்ஏ, குரோமட்டின், டிஎன்ஏ புரதம் மற்றும் ஆர்என்ஏ ஆகியவற்றால் ஆனதுன்னு பாக்குறோம். அந்த குரோமோசோமிலும் இரு ஒத்த அமைப்புகள் வந்து காணப்படுகின்றன. அதான் குரோமடிட்டுகள் அப்படின்னு. குரோமட்டின் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இலைகள் சொல்லுவோம். ஒத்த அமைப்பு வந்து குரோமோடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த குரோமடிட் வந்து இரு ஒத்த அமைப்பு இருக்குல்ல, இதுதான் வந்து குரோமடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குரோமடிட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரண்டு ஒத்த அமைப்பு பெற்றிருப்பதால் என்ன சொல்றோம்? சகோதரி குரோமடிட்கள் அப்படின்னு பாக்குறோம். ஒரே மாதிரி பாக்குறதுக்கு சகோதரி குரோமடிட்கள் அப்படின்னு சொல்லி போறோம். ரெண்டு குரோமோசோம் மேல இருக்க பேரும் கீழே இருக்க பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேரது எங்கன்னா சென்ட்ரோமியர் பாக்குறோம். அப்ப சென்ட்ரோமியர் அப்படின்றது குரோமோசோமின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரோமியர் அப்படின்றது குரோமோசோமின் மையப்பகுதி அப்படின்னு பாக்குறோம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து குரோமோசோம்களின் வகைகள் என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 4 வகையா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். ஒன்னு என்னன்னா டீலோசென்ட்ரிக், வந்து ரெண்டாவது என்னன்னா அக்ரோசென்ட்ரிக், மூணாவது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக், நாலாவது வந்து மெட்டாசென்ட்ரிக் அப்படி பாக்குறோம். சோ அப்ப டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் சொல்லிட்டு குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் வந்து. சோ குரோமோசோம்களின் பணிகளை கொண்டு அவை ஆட்டோசோம்கள், பால் குரோமோசோம்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஆட்டோசோம், பால் குரோமோசோம். பால் குரோமோசோம் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம். இப்ப ஆண்கள்ல XY சொல்லுவோம், பெண்கள்ல XX வந்து. அதே வந்து ஆட்டோசோம்கள் அப்படின்னா உடல் குரோமோசோம்கள். இப்ப 23 ஜோடி இருக்கு அப்படின்னா 22 ஜோடி எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோசோம்கள். அப்புறம் 44 குரோமோசோம் அப்படின்னு ஜோடின்னு பார்த்தோம்னா அப்ப ஆட்டோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து உடல் சிலையில் காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து இரட்டைமை எண்ணிக்கையில் 44 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது பால் குரோமோசோம்கள் அப்படின்னா பால் நிர்ணயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இதுல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 2 தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் தான் குரோமடின், சென்ட்ரோமியர் அப்படின்னு இருக்கு பாக்குறோம். வந்து சென்ட்ரோமியர் நடுவில் இருக்க பகுதி, டீலோமியர் அதனுடைய முனைப்பகுதி. குரோமோசோமின் முனைப்பகுதி என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி பார்க்கல. சோ அது வந்து முனைப்பகுதி வந்து டீலோமியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னென்ன வடிவத்தில் இருக்கு டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து V வடிவம் அப்படி பார்க்குறோம். அப்புறம் J வடிவம், அப்புறம் கோல் வடிவம், அப்புறம் கோல் வடிவம். கோல் வடிவத்தில் இருக்கிறது அக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின் போது மெட்டாசென்ட்ரிக் வந்து V வடிவமும், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு J வடிவத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்கன்னா குரோமோசோம்ல அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். வந்து என்னன்னா இரட்டை சுருளால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து பியூரின் பிரிமிடினால கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பியூரின் பிரிமிடினுக்குள்ள போனீங்கன்னா அடினைன் குவானைன் அப்படின்னா பியூரின் அர்த்தம். வந்து தயமின் அண்ட் சைட்டோசின் அப்படின்னா வந்து பிரிமிடின் அப்படின்னு பாக்குறோம். பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு எதை சொல்லுவோம்னா பென்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். 5 கார்பன் சர்க்கரை, அப்புறம் பாஸ்பேட் தொகுதின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பன்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம டிஎன்ஏ பத்தி கொஸ்டின் கேட்டோம், இதுதான் கேள்வி கேட்பாங்க. அது என்னென்ன அப்படின்றது பார்ப்போங்க. டிஎன்ஏ அப்படின்னும் போது வந்து மேம்பாடு அடைந்த உயிரினங்கள் காணப்படக்கூடிய மரபு பொருள். பல மில்லியன் நியூக்ளியோடைடுகளால் ஆனது அப்படின்றது என்னன்னா டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிஎன்ஏ எதனால ஆனதுன்னா பல மில்லியன் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் வந்து என்னன்னா 5 கார்பன் சர்க்கரை, வந்து ஒரு பாஸ்பேட் தொகுதி மற்றும் ஒரு நைட்ரஜன் காரத்தால் ஆனது. அப்ப நியூக்ளியோடைடுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மொத்தம் 3 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு கார்பன், அதான் 5 கார்பன் சர்க்கரை. அப்புறம் பாஸ்பேட், பாஸ்பரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நைட்ரஜன் வந்து அப்ப கார்பன், பாஸ்பேட், பாஸ்பரஸ், நைட்ரஜன். அப்ப கார்பன், பாஸ்பரஸ், நைட்ரஜன் 3 பொருள் தான் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ குள்ள இருக்கு அப்படி. இந்த நைட்ரஜனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆ பிரிக்கிறோம். அதுதான் நமக்கு எக்ஸாம்ல திருப்பி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா
ஒன்னு வந்து அடினைன் அப்படின்றோம், ரெண்டாவது வந்து குவானைன் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ அடினைன் குவானைன் அப்படின்றது என்னன்னா வந்து சரி தப்பா சொல்லிட்டோம். அதாவது நைட்ரஜன் காரத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பியூரின்கள் அப்புறம் பிரிமிடின்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பியூரின் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா அடினைன் குவானைன் அப்படின்னா பியூரின்கள் வந்து பியூரின். அதே பிரிமிடின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தைமின் சைட்டோசின் வந்து. இது அப்படியே ஒண்ணுங்கில ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க் பண்ணிட்டாலும் சரி. புக்ல பொறுத்தவரை உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய புக்ல. சோ அப்ப பியூரின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அடினைன் குவானைன் சொல்லுவோம். பிரிமிடின் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் தைமின் சைட்டோசின். இதுதான் என்ன பண்ணுன்னா ரெண்டு ரிப்பனையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து டிஎன்ஏ அமைப்பு வந்து சொன்னது யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் என்பவரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். இது எத்தனைன்னா ஈரிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கணும். எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரட்டை சுருளாக உள்ளது வந்து. அப்ப டிஎன்ஏ முதுகெலும்பா எது இருக்குன்னா சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் வந்து இருக்கு. 5 கார்பன் சர்க்கரை சொன்னாலும் அதுவும் பாஸ்பேட் இருக்கு. காரணம் என்னன்னா ரெண்டு ரிப்பனையும் கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் காரங்கள். அதான் வந்து பியூரின் பிரிமிடின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பியூரின் பிரிமிடின் இடையே ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இருக்கு. சோ இப்ப டிஎன்ஏ உடைய இந்த ரிப்பன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்பரஸ் இருக்கு. இங்க கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா நைட்ரஜன் காரங்கள் சொல்றோம். இப்ப இந்த அடினைன் குவானின் தைமின் சைட்டோசின் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதெல்லாம் என்னன்னா நைட்ரஜன் பேஸ் வந்து நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த ரெண்டு நைட்ரஜன் காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேரக்கூடிய இடத்துல யாரு இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப டிஎன்ஏல இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னன்னா கார்பன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கலரா இருக்குல்ல இந்த நைட்ரஜன் பேஸ் அது இருக்கு. சோ அப்ப மொத்தம் 4 விதமான தனிமங்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எதுலனா டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து இரண்டு இலைகளும் எதிரெதிர் இணையாக எதிரெதிர் திசையில் செய்கின்றன வந்து. அப்ப இரண்டு இலைகள் எப்படி போயிட்டா எதிரெதிர் இணையாக எதிரெதிர் திசையில போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது மட்டும் இல்ல இது வந்து எப்படி இருக்குன்னா இரண்டு இலைகளும் வலஞ்சுழி திசையில் ஒன்றுக்கு ஒன்று பின்னி வலஞ்சுழி திசை எதிரெதிரா போயிட்டு இருக்கு. வலஞ்சுழி ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னிட்டு வலஞ்சுழியில போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதோட விட்டம் என்னன்னு கேட்பாங்க. 20 ஆம்ஸ்டாங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். டிஎனோட விட்டம் என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். கேட்கறது வாய்ப்பு இருக்கு 20 ஆம்ஸ்டாங் அப்படிங்க. அடுத்து ஏஜ் ஆஃப் அவர் பாடி செல். நம்ம உடல் செல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான வயது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாழ்நாளில் ஒரு முறை இறந்தால் மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை அப்படின்னா எந்தெந்த செல்னா கண்விழி. அப்ப கண்விழியில் இருக்கிற செல் வந்து பாதிப்படைந்தான் திருப்பி சரி ஆகவே ஆகாது. பெருமூளையின் புறமின் நரம்பு செல்கள் அதான் தலையில் அடிபட்டா என்ன பண்ண முடியாது ரிகவரி ஆகிறது முடியாது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அதிகப்படியான தசை செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி சரியாகாது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது எல்லாமே ஒரு தடவை இறந்துருச்சுன்னா இறந்ததுதான். குடலில் உள்ள எபித்தீலிய செல்கள் அப்படின்னா 5 நாட்கள் தான் திருப்பி வந்து என்ன ஆகும் தோன்றும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப எபித்தீலிய புரணி செல்கள் அப்படின்றது 5 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தோன்றக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். குடல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து தோல் செல்கள் அப்படின்னு ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு புதுசா செல் வந்து தோன்றும். அண்ட் டெல் செல்ஸ் அப்படின்னு நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கின்ல. எலும்பு செல் அப்படின்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தோன்றும். கல்லீரல் செல்கள் அப்படின்னா 300 இருந்து 500 நாட்களுக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகும். ரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னா 120 நாட்கள். அப்ப ரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல சோ அது நமக்கு முக்கியம். அப்ப WBC எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா WBCயோட வாழ்நாள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 28 நாட்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 28 நாட்கள் WBC வந்து. அதே வந்து ரத்த தட்டுக்கள் சொல்லுவோம். அது வந்து பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம். சோ ரத்த தட்டுக்கள் அவருடைய வாழ்நாள் வந்து 5 இருந்து 9 நாட்கள். ஓகே. சோ இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து செல் பகுப்பு தான். செல் டிவிஷன். செல் எப்படி பகுப்படையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தாய் செல்ல இருந்து செய் செல்ல இருந்து உருவாகுற செல் பகுப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 3 வகையான பகுப்பு வந்து இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அப்ப 3 வகையான பகுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மைட்டாசிஸ் நேரடி பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் வந்து மறைமுக பகுப்பு அப்படின்னு பாக்குறோம். மூன்றாவது என்ன அப்படின்னா மியாசிஸ் குண்டல் பகுப்பு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 3 வகையான பகுப்பு. ஏ மைட்டாசிஸ் எங்க நடக்குன்னா பாக்டீரியால மட்டும் தான் நடக்கும் நேரடி பகுப்பு. அதே லோயர் லெவல் ஆர்கானிசம் சொல்லுவோம் கீழ்மட்ட உயிரினங்கள்ல வந்து. அதே வந்து மைட்டாசிஸ் அப்படின்னா எங்க நடக்கும்னா உடல் செல்ல நடக்கும். மியாசிஸ் அப்படின்றது குண்டல் பகுப்பு இனப்பெருக்க செல்ல நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு நேரடி செல் பகுப்பு அப்படின்னு பாக்குறோம். ஒரு செல் 2 செல்லா வந்து மாறும். அப்ப ஒரு தாய் செல் இருக்கும் அதுல இருந்து 2 செய் செல்கள் வந்து உருவாகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஏ மைட்டாசிஸ் அப்படின்னும் போது என்னன்னா நேர்முக செல் பிரிதல் அப்படின்னு பாக்குறோம். சோ இது எங்க நடக்கும் அப்படின்னா வந்து ப்ரோகேரியட்டுகளில் பொதுவாக ப்ரோகேரியட்டில் நடக்கும். எடுத்துக்காட்டு பாக்டீரியா நடக்கும் அமீபால நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து மைட்டாசிஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடல் செல்ல நடக்கும் வந்து. அப்ப உடல் செல்களில் நடைபெறுவது அப்படின்னு பாக்குறோம். இதுல மொத்தம் எத்தனை நிலை இருக்கு அப்படின்னா வந்து மொத்தம் 4 நிலை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதல் நிலை அப்படின்றது ப்ரோ நிலைன்னு சொல்லுவோம். அடுத்து மைய நிலை அப்படின்றது மெட்டா நிலை. மூன்றாவது வந்து இறுதி முன்னிலை அணா நிலை. 4வது வந்து இறுதி நிலை டீலோ நிலை. சோ அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து செல் டிவைட் ஆகும். இப்ப முதல் நிலையில என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரோமேட்டின் நிலைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல இதெல்லாம் என்ன மாறிடுச்சு குரோமோசோமா மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் வந்து குரோமோசோமா இப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப குரோமேட்டின் நிலைகள் குரோமோசோமா மாறிடுச்சு.
சென்ட்ரியோல் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பிண்டில் ஃபைபரா மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விலங்கு செல்ல தான் சென்ட்ரியோல்கள் சென்ட்ரோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ அது என்னவா மாறுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபரா வந்து மாறிடுச்சு. அந்த உட்கரு சவ்வு அப்படின்றது மறைய ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த ப்ரோபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் முதல் நிலை வந்து எங்க நடக்குது அப்படின்னா மைட்டாசிஸ்ல வந்து. அடுத்து பாருங்க இந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட யார் கனெக்ட் பண்ணிட்டா அப்படின்னா வந்து குரோமோசோம் வந்து கனெக்ட் ஆயிருச்சு வந்து. கனெக்ட் ஆன உடனே குரோமோசோம்ல மையப்பகுதி நம்ம என்ன சொல்லணும்னா சென்ட்ரோமியர்னு பார்த்தோம் வந்து. அந்த சென்ட்ரோமியர்ல கட்டாயி ஒரு பாதி குரோமோசோம் மேல போய் இன்னொரு பாதி கீழே வந்துடும். சோ அப்ப டாட்டர் குரோமோசோம்ஸ் அப்படின்னு மேல போயிருது. அண்ட் டாட்டர் குரோமோசோம் ஒரு ஆஃப் வந்து மேல போயிருது, இன்னொரு ஆஃப் கீழே வந்து. திருப்பி என்ன ஆகுதுன்னா குரோமோசோம் கன்வெர்ட் இன்டு குரோமோட்டினா மாறுது. குரோமோட்டிமா மாறி திருப்பி செல் சவ்வு உற்பத்தி ஆகுது. சரி, இது உட்கரு சவ்வு உற்பத்தி ஆகுது. அப்புறம் 2 செய் செல்கள் அப்படின்றது உருவாகுது. சோ அப்ப நம்ம ப்ரோ நிலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது முதல் நிலை வந்து. அப்ப குரோமோசோம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உருவாயிருச்சு வந்து. குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா மெட்டானல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து குரோமோசோம்கள் வந்து 2ஆ பிரியுது வந்து. டாட்டர் குரோமோசோம்கள் செய் குரோமோசோம்கள் அப்படின்னு உற்பத்தி ஆகுது. அது வந்து அனா நிலையில வந்து. டீலோ நிலை அப்படின்னு வந்து ஆரம்பம் முடியும்னு சொல்றோம். இது வந்து மொத்தமாவே 4ன்னு வச்சுக்கலாம். சோ இதுல என்ன ஆச்சுன்னா 2 செய் உட்கருக்கள் தோன்றி அப்புறம் 2 செய் செல்கள் வந்து தோன்றுது. இப்படி நடந்ததுன்னா அதான் உடல் செல்ல நடக்கும். உடல் செல் பகுப்பு அப்படின்னு பாக்குறோம். இதே சைட்டோகைனசிஸ் அப்படின்னும் போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்றோம் வந்து. அப்ப சைட்டோபிளாச பகுப்பு தான் சைட்டோகைனசிஸ் வந்து. இதுல என்ன ஆகும்னா 2 செய் உட்கருக்கள் இடையே செல்லின் மையத்தில் செல் தட்டு நடந்து என்னது ஒரே மாதிரியான 2 செய் செல்கள் தோன்றுகின்றன. அப்ப ஒரே மாதிரியான 2 செய் செல்கள் தோன்றக்கூடியது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சைட்டோபிளாசத்துல இதான் சைட்டோபிளாசம் வெள்ளக்கருல ஒரு கட்டு ஏற்படும். கட்டாயிட்டு என்ன பண்ணுவோம், இது ஒரு செல்லாவும் இது ஒரு செல்லாவும் தனித்தனி செல்லாவும் வந்து உருவாகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2 செய் செல்கள் உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். மியாசிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா செல் பகுப்பு இன செல்கள் அல்லது கேமெட்டுகள் நடைபெறுகிறது வந்து. இது என்ன சொல்லணும்னா குண்டல் பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா குறைஞ்சிருது, குண்டல்னா குறையுதுன்னு அர்த்தம். இப்ப 46 குரோமோசோம் 23 குரோமோசோமோ குறையுது எங்கன்னா இங்கதான். அதே மைட்டாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறையாது, அப்படியே எண்ணிக்கை வந்து மெயின்டைன் ஆகும் வந்து. சோ அப்ப குரோமோசோம் எண்ணிக்கை வந்து இரு மையத்துல இருந்து ஒரு மையமா மாறுது. 2n வந்து சிங்கிள் எண்ணா மாறிடுது. அப்ப குறைக்கப்படுவதால் வந்து தாய் செல்லில் 4 செய் செல்கள் வந்து உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். மைட்டாசிஸ்ல 2 செல் தான் உருவாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வந்து. இது 1 இது 2ன்னு சொல்லிட்டு 2 செல் வந்து உருவாகுது. ஆனா மியாசிஸ்ல வந்து என்ன பண்ணா குரோமோசோம் எண்ணிக்கை குறைஞ்சாலும் 2 ஸ்டேஜா நடக்கும். நடந்து 4 செல் வந்து உருவாகும். அங்க மொத்தம் 4 நிலை அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோஃபேஸ், அனாஃபேஸ், மெட்டாஃபேஸ் அப்படின்னு பார்க்கறல. அந்த மாதிரி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்க 2 ஸ்டேஜ்ல வந்து நடக்கும் வந்து. அப்ப 2 பகுப்புகளை கொண்டதா என்னன்னா மியாசிஸ். ஒன்னு ஹெட்ரோடைபிக் பகுப்பு, முதல் மியாசிஸ் பகுப்பு. ரெண்டாவது ஹோமோடைபிக் பகுப்பு, இரண்டாம் மியாசிஸ். ஹெட்ரோடைபிக் அப்படின்னா செய் செல்களுடைய அந்த குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிரும். ஹோமோடைபிக்னா அப்படியே தான் இருக்கும், நம்பர் வந்து மாறாது, குரோமோசோம் நம்பர். அதான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சோ அப்ப ஹெட்ரோடைபிக் அப்படின்னும் போது என்ன ஆகுனா இரு ஒற்றை மைய செல்களை உருவாக்குகின்றது. அப்ப 2n அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய மனித செல்ல இருந்து இருக்கு. சோ இது என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. இப்ப இது டிவைட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா 23 குரோமோசோம் இருக்கிற 2 செல் வந்து உற்பத்தி பண்ணிடும். அது உற்பத்தி பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அதான் ஹெட்ரோடைபிக் அப்படின்னு பாக்குறோம். இருமைய ஒற்றைமைய. இது வந்து 46 இருந்ததுன்னா 2n சொல்லுவோம் வந்து. இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கிள் என் 2 செய் செல் வந்து உருவாகிறது. அப்ப செய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கை தாய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கையில இருந்து வேறுபடுகிறது. பாத்தீங்கன்னா தெரியும் 46 23 மாறிடுச்சு அப்படி பார்க்கலாம். இதை என்ன சொல்லுவோம் ஹெட்ரோட்ரோபிக் வந்து. அப்ப வேறுபட்டு காணப்பட்ட ஹெட்ரோட்ரோபிக் வந்து. சோ ஹெட்ரோட்ரோபிக் டிவிஷன் அப்படினும் போது பின்னாடி 1ன்னு போட்டுருக்கு பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அங்க வந்து 2ன்னு போடுவோம். அப்ப ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை, சைட்டோபிளாஸ்ட் பகுப்பு, அதான் சைட்டோகைனசிஸ் மேல பார்த்தோம். அப்ப மொத்தம் 5 நிலை நடக்கும். மைட்டாசிஸ்னா 4 நிலை தான், 4வது நிலையில பிரிஞ்சிரும் வந்து. இப்ப சைட்டோபிளாஸ்ட் பகுப்பு தனியா இங்க வச்சிருக்கோம் வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப குரோமோசோம் வந்து 46 குரோமோசோம் போட்டு படம் போட முடியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா 4 குரோமோசோம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த 4 குரோமோசோம் இருக்கு, மேல 2 கீழே 2 இருக்கு, தனித்தனியா பிரியுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 குரோமோசோம் இருக்கக்கூடிய செய் செல் உருவாகிறது அப்படின்னு. இப்ப இது திருப்பியும் மறுபடியும் வந்து பிரிஞ்சதுன்னா தான் அது வந்து மியாசிஸ் 2 அப்படின்னு பாக்குறோம். அப்ப மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாய் செல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குரோமோசோம் இருக்கு, 4 குரோமோசோம் இருக்கு. இப்ப 4 குரோமோசோம் இருக்கிற தாய் செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் வந்து என்ன ஆகுதுன்னா 2 பிரியுது. பிரிஞ்சு நமக்கு 2 செல் வந்து வருவாங்க. இந்த 2 செல் இருக்கிறது திருப்பி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கட் ஆகுது, சென்ட்ரோபியல கட் ஆயிட்டு இப்ப என்ன 4 செல் வந்து உருவாக போகுது. எப்படி உருவாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 2 செல் தான், மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. அப்ப அந்த 2 செல் தனித்தனியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கட் ஆயிருச்சு. இந்த குரோமோசோம் வந்து 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் வந்து எப்படி ஆயிருச்சு, டிவைட் ஆயிட்டு 1+1 ஆயிருச்சு. இங்கேயும் ஒரு குரோமோசோம் இருக்கு. சோ அது என்ன ஆச்சு, கட் ஆயிட்டு என்ன பண்ணும், ஒரு குரோமோசோம் வந்து 2ஆ வந்து மாறுது வந்து. சோ அப்ப ஒரு குரோமோசோம் வந்து 2ஆ வந்து மாறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தெரியும் 1 2 1 2. இப்ப மேல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 குரோமோசோம் 4 குரோமோசோம் ஆயிடுச்சு. கீழே வந்து பாருங்க 1 2 1 2. அப்ப கீழே 4 குரோமோசோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா
இந்த ரெட் அண்ட் ப்ளூ ஒன்னா சேருது, இந்த ரெட் அண்ட் ப்ளூ ஒன்னா சேருது, சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இங்க 2 குரோமோசோம், இங்க 2 குரோமோசோம், இங்கேயும் அதே தான் ரெட் அண்ட் ப்ளூ ஒன்னா சேருது, சேர்ந்து இங்க 2 இங்க 2. அப்ப பாருங்க மொத்தம் எத்தனை செல் இருக்குன்னா 1 2 3 4. இப்ப ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு செல்லு தான். இப்ப எத்தனை செல் இருக்கு? 4 செல் இருக்கு. அப்ப 4 செல் உருவாச்சு அப்படின்னா அது வந்து மியாசிஸ் அப்படிம்பாங்க. சேய் செல் உருவாச்சுனா வந்து இதை நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோடைபிக் டிவிஷன் சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ். ஏன் ஹோமோடைபிக்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. காரணம் என்னன்னா இங்க தாய் செல்லோட குரோமோசோம் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 2 இருக்கு உள்ள, இங்க 2 இருக்கு. இப்ப உருவான செல்லோட எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்க. உள்ள இருக்கிறது என்ன? அது 2 தான். அப்ப இங்க 2 தான், இங்க 2 தான், இங்க 2 தான். அப்ப ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்றோம்? ஹோமோடைபிக் சொல்றோம். அப்ப என்னன்னா முதல் மியாட்டிக் பகுப்பில் தோன்றி பகுப்படைந்து 4 ஆப்ளாய்டு செல்கள் தோன்றுகின்றன அப்படி பாக்குறோம். இது ஹோமோடைபிக் வந்து தாய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கையும் சேய் செல்லின் ஒத்திருக்கின்றன. எங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குரோமோசோம் எண்ணிக்கை 4 இருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடும்? 2 2 மாறிடும். 2 2 தான் இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 2 தான் இருக்கும் வந்து. ஆனா இங்க ஆரம்பிக்கும் போது 4 இருக்கு. ஆனா செகண்ட் ஸ்டேஜ்ல பாருங்க இந்த 2 2ன்னு இருக்கு, அதே தான் உள்ளேயும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். உள்ளேயும் 2 2 தான் இருக்கு. அப்ப மாறல. சோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒத்து காணப்படுகிறது. அதனால ஹோமோடைபிக் அப்படின்றோம். அதான் வார்த்தை வந்து. இங்கே 5 நிலைகள், அங்க பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வந்து. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை அண்ட் சைட்டோபிளாச பகுப்பு அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ இப்படி வந்து பிரிவடையுது அப்படி பாக்குறோம். எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5 நிலையில கொண்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டோபிளாச இது மியாசிஸ் அப்படி. மியாசிஸ்ல ஸ்டேஜ் 2 அப்படி பாக்குறோம் வந்து. சோ அங்கேயும் நமக்கு வந்து 5 நிலை, இங்கேயும் 5 நிலை அப்படி பாக்குறோம். கீழே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அது பகுப்பு. அப்ப 2 2 குரோமோசோம் இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா 2 2 குரோமோசோமுக்கு 4 சேய் செல்கள் உருவாகுது. மியாசிஸ் 2 அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கான பிக்சர். ஏன் மியாசிஸின் முக்கியத்துவம் என்ன, இதே அவசியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மியாசிஸ் பகுப்பினோட நிலைத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கை பராமரிக்கிறது. சிற்றின மரபுகளுக்கு வேறுபாடுகள் சந்தையிலிருந்து மறுசந்தைக்கு கடத்தப்படுகின்றன. அப்ப ரெண்டுமே நடக்குது எங்க அப்படின்னா மியாசிஸ்ல. குரோமோசோம் எண்ணிக்கை மாறுபடுமா? மாறுபடாது. இப்ப எக்ஸாம்பிள் இனப்பெருக்கத்துல வந்து இனப்பெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் செல்லும் ஃபீமேல் செல்லும் ஒன்னா சேரும் போது இப்ப 23 குரோமோசோம் 46 அப்படி மெயின்டைன் ஆகும். இப்ப குறையில அப்படின்னு என்ன ஆகுனா இப்ப ஆண் செல்ல இருக்கக்கூடிய இனப்பெருக்க செல்ல இருக்கு 46, பெண் இனப்பெருக்க செல்ல இருக்க 46 ஒன்னா சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 92 ஆயிடும். அப்ப குரோமோசோம் எண்ணிக்கை வேறுபடும். அப்ப அடுத்த சிற்றினம் வந்து தோன்றும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரோமோசோம் எண்ணிக்கை மாறுபடும். அப்ப குரோமோசோம் எண்ணிக்கை மாறாம நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டல் பகுப்பு தான். அப்ப 46 23 குறைஞ்சிருது ஆண்ல, பெண்லையும் குறைஞ்சிருது. அப்ப 2 ஒன்னா சேரும்போது திருப்பி 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய செல் உருவாகுது. குறுக்கே காலத்தில் நிகழ்வு அப்படின்னு நம்ம நடக்கும்போது மரபியல் வேறுபாடுகள் தோன்றுதானா? தோன்றும் வந்து. எப்படின்னா ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து குறுக்கு எதிர்காலத்தில் நடக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தையிலிருந்து மற்றொரு சந்தைக்கு நம்ம மரபு பொருட்கள் கடத்தப்படுகின்றன அப்படின்னு நடக்குது அப்படின்னு பாக்குறோம். டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் செல்ல நடந்துச்சுன்னா மைடாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும், உடல் செல்ல நடந்துன்னா மைடாசிஸ், மியாசிஸ்னா என்ன செல்ல நடைபெறும் வந்து. வாழ்க்கை முழுவதும் உடல் செல்கள் வந்து பகுப்படையும். ஆனா குறிப்பிட்ட வயது, இப்ப எக்ஸாம்பிள் வயசுக்கு வந்ததுல இருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வரை இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். மியாசிஸ் வந்து ஒரு பகுப்பை மட்டுமே கொண்டது எது அப்படின்னு பாக்குறோம். எதுனா மைடாசிஸ் வந்து இங்க 2 பகுப்புகள் நம்ம தான் பார்த்தோம், 2 ஸ்டேஜ்ல நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதுல 2 மைய சேய் செல்கள் தோன்றுகின்றன. இங்க வந்து நம்பர் குறையாது, 46 தான் இருக்கும். ஆனா இங்க என்ன ஆகும்? 1 மைய சேய் செல்கள். அப்ப 46 இருக்கு அப்படின்னா அது எத்தனை மாறினா 23 குரோமோசோமா மாறிடும். அதே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அப்படி 46 தான் மெயின்டைன் ஆகும், மாறாது. குரோமோசோம் எண்ணிக்கை பாதி அளவா குறைந்து விடும் எங்கன்னா மியாசிஸ்ல. மைடாசிஸ்ல வந்து அப்படியே குறையவே குறையாது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி சேய் செல்கள் ஒத்து காணப்படுகிறோம் வந்து. அப்ப ஒரு ஒத்த சேய் செல்கள் உருவாகின்றன. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் செல்களை போல் ஒத்திருப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டுருது அப்படின்னு பாக்குறோம். குரோமோசோம் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப தாய் செல்கள் போல் ஒத்திருப்பதில்லை அப்படின்னு பாக்குறோம். பரவலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படி பாக்குறோம். அடுத்து செல் பகுப்பு முடிஞ்சிச்சு. எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது, பொதுவாக சுரக்கும் செல் கழிவு நீக்க செல் காணப்படுகிறது. சோ அது என்னன்னா கடத்தி மூலம் பொருட்கள் வெளியே கடத்தப்படுது. அப்ப பொருட்கள் வெளியே போறது வந்து என்ன சொன்னா எக்ஸோசைட்டாசிஸ் பேர், வெளியேறுதல் அப்படின்னு பாக்குறோம். சைட்டோபிளாஸ்ம் வெளியேறுது, அப்ப எக்ஸோசைட்டாசிஸ் வந்து. எண்டோசைட்டாசிஸ்னா உள்ள போறதுன்னு பாக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து கழிவு நீக்க செல்கள் அப்படின்னா இப்ப நெஃப்ரான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கிட்னில. அது என்ன பண்ணணும்னா கழிவை வந்து வெளியேற்றும். அப்ப வந்து எக்ஸோசைட்டாசிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுநீரக செல்கள் வந்து சொல்லலாம் வந்து. எண்டோசைட்டாசிஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள போறது வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாகோசைட்டாசிஸ் செல் விழுங்குதல் சொல்லுவோம் வந்து. ஃபீனோசைட்டாசிஸ்னா செல் அருந்துதல் சொல்லுவோம் வந்து. சோ அப்ப பாகோ ஃபீனோ அப்படின்னும் போது செல் விழுங்குதல் அருந்துதல் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பாகோசைட்டாசிஸ்னா திட வடிவில் வந்து பாத்தீங்கன்னா செல் வந்து விழுங்குச்சு அப்படின்னா பாகோ வந்து.
அது ஃபீனோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா திரவ வடிவில் எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்க்கணும். அப்ப திரவ வடிவில் எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள போறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளட் வந்து உள்ள போச்சு, சிறுநீரக செல்லுக்குள்ள வந்து போறது அப்படின்னா அது நம்ம சொல்லலாம் ஃபீனோசைடாசிஸ் வந்து ரத்தம் வந்து லிக்விடா இருக்கு. புரோட்டோசோவான்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் தண்ணியில மிதக்கும் போது என்ன பண்ணும், திரவ வடிவில் தான் உணவு எடுத்துக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபீனோசைடாசிஸ்னா திரவ வடிவில் வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள என்டர் ஆகிறது, ஃபேகோனா திட வடிவில். இப்ப WBC இருக்கு, அப்ப பேத்தோஜன் இருக்கு, நோய் கிருமி இருக்கு, அது அப்படியே எடுத்து உள்ள போடு, வைரஸ் பாக்டீரியா உள்ள போடுச்சுன்னா சாலிடா போடும்ல, அது வந்து ஃபேகோசைட். அப்ப ரத்த வெள்ளைகள் நோய் கிருமி வந்து உள்ள அனுப்புறது ஃபேகோசைடாசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஃபீனோசைடாசிஸ்னா திரவ வடியில செல் வந்து எடுத்துக்கிறது ஃபீனோசைடாசிஸ் வந்து பேரு தான். அந்த பேரை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரெண்ட். நரம்பு செல் தான் மின்னிலமான செல் அப்படின்னு பார்க்கிறோம். பாக்டீரியாக்கள் ஒரே செல்லால் ஆன மிகச்சிறிய உயிரினம். நெருப்புக்குள்ளின் முட்டை செல் தான் மிகப்பெரியது அப்படின்னு பார்க்கிறோம். 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். மிகப்பெரிய செல்லா. பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோபோரா, ஈஸ்ட் போன்ற ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படி பார்க்கிறோம். ஸ்பைரோகேரா, மனிதன் போன்றவை பல செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு. செல்லின் அளவிற்கும் உயிரினத்திற்கும் தொடர்பு ஏதாவது இருக்குன்னு கிடையாது. தோராயமா மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 × 10⁻13 அல்லது வந்து 10⁻13 அப்படி சொல்லி போடும்போது கிட்டத்தட்ட எத்தனை சைபர் வரும் அப்படின்னா வந்து 13 சைபர் அப்படின்னு போட்டுருவோம் வந்து. சோ பில்லியன் கணக்குல செல் வந்து நம்ம உடல் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். அடுத்து தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு வந்து. என்னன்னா செல் சுவர் ஆனது அப்படி பார்க்கிறோம். தாவர செல் விலங்கு செல்ல கிடையாது. சாலமோனலா அப்படின்னா சிட்டினத்தை சார்ந்த பாக்டீரியா உணவு நஞ்சாவது காரணமா இருக்கு. சாலமோனலா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம 6th புக்ல இருக்கிற 6th 7th இருக்கிற சில கண்டென்ட். செல் சுவர் அப்படின்னா செல்லை பாதுகாக்கிறது, செல்லுக்கு உறுதி அளிக்கிறது, வலிமை தருகிறது, ஏற்கனவே பார்த்தோம்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்னு பார்க்கணும். செல் சவ்வு அப்படின்னா செல்லிற்கு பாதுகாப்பு தருகிறது, போக்குவரத்துக்கு உதவுகிறது. செல்லின் கதவு அப்படின்னு எது சொல்றோம்னா செல் சவ்வு வந்து சொல்றோம், மாத்தி போடக்கூடாது. அதனாலதான் இது இம்பார்ட்டன்ட். சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயக்கம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா செல்லின் ஆற்றல் நிலையம் பார்த்தாச்சு, தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது. வந்து பசுங்கனியும் செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து உணவு உற்பத்தி பண்றது. புரதம்னா தான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரைபோசோம் சொல்லணும். உணவு அப்படின்னும் போது வந்து பசுங்கனிக்கும். காரணம் என்னன்னா சூரிய ஒளி எடுத்து ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால நுண்குமிழ் அப்படின்னா வந்து சேமிப்பு கிடங்கா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா. அடுத்து உட்கரு வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம். உட்கரு உரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாயில் கதவு. அந்த செல்லின் கதவு அப்படின்னா வந்து நம்ம வந்து செல் செவ்வ சொல்லணும். உட்கரு பொறுத்தவரையும் உட்கரு வாயில் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்புறம் சயின்டிஸ்ட் அறிவியல் அரிஸ்டாட்டில் அவருடைய காலம், ராபர்ட் ஹுக் அவருடைய காலம், அதுக்கப்புறம் ஆண்டன் ஃபான் லுவானுக்கு, அந்த ஸ்லேடன் ஸ்வானு அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவருடைய இயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் தான். வந்து அடுத்து ரெண்டாவது டாபிக் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது டாபிக் வந்து நமக்கு முக்கியமான டாபிக் தான் கிளாசிபிகேஷன். மொத்தம் எத்தனை வகைப்பாடா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆர்எச் விட்டேக்கர் வந்து 5 வகைப்பாடா பிரிக்கிறார் ஃப்ரெண்ட். ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ஆரம்பிக்கிறது வந்து எங்க ஆரம்பிக்கிறாருன்னா முனிரா அப்படின்ற உலகம். முனிரா உலகத்துல யார் இருக்காங்கன்னா பாக்டீரியா இருக்கு. ரெண்டாவது உலகம் என்னன்னா புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகத்துல யார் இருக்காங்கன்னா கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், தண்ணியில மிதக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், மிதவை உயிர்கள் அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவது உலகம் வந்து பூஞ்சை அப்படின்னு பார்க்கணும். நான்காவது உலகம் வந்து தாவரங்கள். ஐந்தாவது உலகம் வந்து அனிமல் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 5 உலக வகைப்பாடு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னது யாருன்னா ஆர்எச் விட்டேக்கர், ஐம்பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வகைப்படுத்தினது யாருன்னா கார்ல் லின்னேயஸ் அப்படி பார்க்கணும். என்ன பண்றாருன்னா தாவரம் விலங்கு சொல்லிட்டு 2 வகைப்பாடோட முடிச்சிடறாரு வந்து. இப்ப கார்ல் லின்னேயஸ் அப்படி பார்க்கறது வந்து எர்னஸ்ட் ஹெக்கல் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன ஆட் பண்றாருன்னா புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகத்தை வந்து ஆட் பண்றாரு வந்து. கோப்லாண்ட் அப்படின்னு என்ன ஆட் பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொனிரா அப்படின்ற உலகத்தை ஆட் பண்றாரு வந்து. அண்ட் கடைசியா வந்து பூஞ்சை அப்படின்ற உலகத்தை யாரை ஆட் பண்றாரு அப்படின்னா ஆர்எச் விட்டேக்கர். அப்ப ஆர்எச் விட்டேக்கர் எந்த உலகத்தை ஆட் பண்ணி நமக்கு வந்து 5 உலகமா கொடுக்குறாருன்னா பூஞ்சை அப்படின்னு ஆட் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தாவரம் விலங்கு, அப்புறம் புரோட்டிஸ்டா தாவரம் விலங்கு, அப்புறம் முனிரா, புரோட்டிஸ்டா, தாவரம் விலங்கு, பூஞ்சை என்று கடைசியா ஒரு தனியா ஒரு உலகமா இவர் வந்து சேர்க்கிறார் அப்படின்னு பார்க்கறது. சோ 5 உலகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் உலகத்துல முனிரால யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாக்டீரியா வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப சைனோ பாக்டீரியா வரும் வந்து. புரோட்டிஸ்டா அப்படின்னு ஒரு செல் பாசிங் வந்துடும். தாவரத்துல பல செல் பாசி வரும். அப்ப பாசி வந்து 2 இடத்துல இருக்கு. ஒண்ணு தாவரத்துல இருக்கு, தாவர உலகத்துல இருக்கு. இன்னொன்னு வந்து புரோட்டிஸ்டா உலகத்துல. இந்த ஒரு செல் பாசி புரோட்டிஸ்டால என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியில மிதந்துட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது வந்து. அதே புரோட்டோசோவா அப்படின்னா சிலது கண்ணுக்கும் தெரியும், பச்சை நிறத்துல இருக்கும். அதெல்லாம் தண்ணியில அதிகம் அளவுல இருந்துன்னா அது கலர் வந்து காமிக்கும். புரோட்டோசோவா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் விலங்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அதே பூஞ்சைன்னு சொல்லிட்டு தனியா ஒரு உலகமா வச்சுட்டாரு. இப்ப தாவரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பல செல் பாசிகள் வந்து எங்க இருக்குதுன்னா தாவரத்துல முதல்ல வருது. ரெண்டாவது பிரயோபைட் அப்படின்னா வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து தண்ணிலையும் இருக்கு, தரையிலையும் இருக்கு. அப்ப விலங்குல எப்படி நம்ம வந்து தவளையை வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகளுக்கு எடுத்துக்காட்டா வந்து சொல்றோமோ, அதே மாதிரி நீர் நிலத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரயோபைட்டுகள். டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னா உண்மையான நில தாவரங்கள். ஜிம்னோஸ்போம்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வார்னிஷ், பெயிண்ட், மருந்து, ஆயில்மெண்ட் தயார்பட்டல இதெல்லாம் ஜிம்னோஸ்போம்கள், திறந்த விதையுடைய தாவரங்கள் இருக்காங்க.
ஆஞ்சியோஸ்பர்ம் தான் நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். உணவுக்கு நம்ம முழுக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்ம் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு. அடுத்து விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது துளையுடலிகள், குழியுடலிகள், தட்டைப்புழுக்கள், உருளைப்புழுக்கள், வலைத்தசை புழுக்கள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள், முதுகு நாணுகள். ஸோ அப்போ புழுக்கள் அப்படின்ற வகையில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 5 வரையும் அப்படி வந்தது. கணுக்காலிகள்ல தான் என்னன்னா கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது வந்து. மெல்லுடலிகள் அப்படின்னும் போது நத்தை இருக்குல்ல, ஸ்னெயில், அது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முத்தோலிகள் அப்படின்னா வந்து முதலை இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஊர்வன அது வந்துருது. முதுகு நாணுள்ளவை அப்படின்னும் போது யார் வரா அப்படின்னா வந்து மனிதன் வந்துருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மனிதன் வந்து இங்க வரணும். ஸோ அப்போ விலங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 9 வந்து பிரிக்கிறோம். இப்ப கம்பாரிசன் பண்ணும்போது தாவரத்துக்கு விலங்குக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 90 உயிர்கள் அப்படின்னா முனிரா மட்டும் தான் வந்து. மீதி எல்லாம் வந்து யூகேரியட்டுகள், மெய்யுட்கரு உயிர்கள், புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா வந்து என்ன சொல்லலாம், இது எல்லாமே மெய்யுட்கரு உயிர்கள் அப்படி போட்டலாம். ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் வந்து கடைசி ரெண்டும். நடுவில் இருக்கிறது பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் பல செல் சொல்லிட்டு ரெண்டுமே கலந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பிளான்ட் அனிமல்ல தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா தாவரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செல் சுவர் வந்து செல்லுலோசால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். தாவரம் இங்க இருக்கு, செல்லுலோசால் ஆனது பாக்குறோம். அதே மாதிரி செல் சுவர் வந்து யாருக்கு இல்லைன்னு பார்த்தா விலங்குக்கு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த 3 உலகத்திலேயே செல் சுவர் காணப்படுகிறது. எங்கன்னா பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுடைய செல் சுவர் என்னாலும் பெப்டிடோகிளைகான், மியூகோபெப்டைடுகள் ஆனது பாக்டீரியா வந்து. அதே மாதிரி மிதக்கும் உயிர்கள் வந்து தாவர மிதவை நுண்ணுயிர்கள், ஒரு செல் பாசி எங்க இருக்குன்னா புரோட்டிஸ்டால இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுல என்னன்னா செல்லுலோசால் ஆனது. புரோட்டிஸ்டால தாவர மிதவை நுண்ணுயிர்கள், பைட்டோபிளான்டர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது செல்லுலோசால் ஆனது. பூஞ்சை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய உடல், அதனுடைய செல் சுவர் என்னால கைட்டினால் ஆனது, செல்லுலோசால் ஆனது. நம்ம திருப்பி கேட்கறது தாவரத்துக்கு செல்லுலோசம், பூஞ்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினோ, அண்ட் பாக்டீரியாவுக்கு பெப்டிடோகிளைகான், மியூகோபெப்டைடுன்னு பார்க்கணும். ஊட்டமுறை அப்படின்னு பார்க்கும்போது விலங்கூட்ட உயிரினங்கள் இல்ல சார்பூட்ட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கு. தாவரங்கள் வந்து தற்சார்பு ஊட்டமுறை, ஒளி சார்பு அப்படின்னு பார்க்கிறோம். பூஞ்சை வந்து என்ன பண்ணுன்னா ஒளிச்சரிக்கை பண்ணாது, கண்டிப்பா பச்சையமற்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒட்டுண்ணி சார்புண்ணி யார் இருக்கு அப்படின்னா பூஞ்சைகள் வந்து இருக்கு அப்படின்னு. அதே தற்சார்பு ஊட்டமுறை, ஒளி சார்பு, ஒட்டுண்ணி வேதிச்சார்பு அப்படின்றது 2 வகையான ஊட்டமுறை யார் மேற்கொள்றாங்கன்னா பாக்டீரியா. காரணம் என்னன்னா பாக்டீரியா நீலப்பசும் பாசி ஒளிச்சரிக்கை பண்ணக்கூடியது அப்படிங்கிறோம். வேதிச்சார்பு அப்படின்னா என்னன்னா லைட்டே போகாத இடத்துலயும் பாக்டீரியா இருந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணவை வந்து எடுத்துக்குது, உணவா கனிமங்கள்ல இருந்து எடுத்துக்குது. ஸோ அதான் வேதிச்சார்பு. தற்சார்பு ஊட்டமுறை ஒளிச்சார்பு பெறச்சார்பு அப்படின்னும் போது புரோட்டிஸ்டால கிளாமிடோமோனஸ் வால்வாக்ஸ் அப்படின்னா ஒரு செல் பாசி, அப்ப என்ன பண்ணும் ஒளிச்சரிக்கை பண்ணும். அமீபா பாராமிசியம் ஒரு செல் விலங்கு, ஒளிச்சரிக்கை பண்ணாது. அப்ப ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா கிங்டத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதான் அதுக்கு வித்தியாசம் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள், ஜிம்னோஸ்பங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். அங்கேயும் பார்த்துட்டோம். அதனால இது தேவையில்லை, நம்ம இதை விட்டுறலாம். இப்ப முனிரா உலகம் அப்படின்னு பார்க்கும்போது யார் இருப்பா இதுல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாக்டீரியங்கள் அனைத்தும் இதுல வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பாக்குறோம். தற்சார்பு இல்ல பிறச்சார்பு ஊட்டமுறை இருக்கும். பாக்டீரியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆர்கானிசமா வந்து உலகில் தோன்றிய முதல் உயிரினமா இது வந்து பாக்டீரியா வந்து இருக்கு. நம்மளுடைய குடல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் பாக்டீரியா வந்து கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது என்ன பண்ணா நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பாக்டீரியா பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கசையில வச்சுட்டு நகரம், உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா புரதம் வந்து இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியால வந்து பசங்கலிங்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து சைனோ பாக்டீரியா அப்படி பாக்குறோம். நீலப்பசும் பாசி அப்படி பாக்குறோம். பச்சையம் இருக்கிற பாக்டீரியா. அப்ப தற்சார்பு பிறச்சார்பு ரெண்டுமே இருக்கு அப்படி பாக்குறோம். பாக்டீரியாவின் வடிவங்கள் அப்படின்னா கோல் வடிவம், கோல வடிவம், கால்புள்ளி வடிவம், சுருள் வடிவம் சொல்லிட்டு மொத்தம் 4 வடிவங்கள்ல பாக்டீரியா வந்து காணப்படுகிறது அப்படி பாக்குறோம். பாக்டீரியா அப்படின்றது வந்து இந்த சொல்ல வந்து முதல்ல வந்து பயன்படுத்தினது யாரு அப்படின்னா சிஜி அரன்பர்க் அப்படின்னு பயன்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்டவங்க வந்து. அப்புறம் குடல் மற்றும் ரப்பை புண்களை ஏற்படுத்துற பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலேரி அப்படின்ற பாக்டீரியானால ஏற்படுகிறது அப்படின்னு. அப்புறம் பேசிலஸ் துருஞ்சினேசஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து பீட்டி நச்சு வந்து தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்றதுக்கு இந்த நச்சு ஆட் பண்றோம். அப்ப பூச்சியில இருந்து எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது அப்படி பாக்குறோம். அவன் சில நல்லது பண்ற பாக்டீரியா அப்படின்றது நம்ம லாக்டோபேசிலஸ், ஃபிபிடோபாக்டீரியம் போன்றவை வந்து ப்ரோபயோட்டிக் தயாரிக்க பர்பஸை தயாரிக்க பயன்படுகிறது. அது நம்ம குடல்ல போயிட்டு என்ன பண்ணோம்னா நமக்கு செரிமானத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாக்குறோம். இதான் பாக்டீரியா. அடுத்து புரோட்டிஸ்டா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவாங்கல் அப்படி சொல்லுவோம். ஸோ புரோட்டிஸ்டா பொறுத்தவரையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம புக்ல போட்டுருக்கோம். இங்கே நான் உங்களுக்கு அப்படியே எழுதி போட்டுறேன். வந்து இதெல்லாம் சொல்லணும் யூனிசெல்லுலார் யூகேரியட்டிக்கல் அப்படி சொல்லிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா யூகேரியட்டிக்கல் அப்படி சொல்லிட்டோம். ஒரு செல் யூகேரியட்டிக்கல் அப்படி சொல்லி பார்க்கிறோம். யூகேரியட்டிக்கல் எங்க இருக்கும்னா நன்னீர்ல இருக்கும். கடல் மற்றும் நன்னீர்ல வந்து காணப்படும். இப்ப குளோரோபிளாஸ்ட் கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். இதுல 2 குரூப்பா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். ஒன்னு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆல்கே வந்து மைக்ரோ
ஆல்கே. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் வால்வாக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி புரோட்டோசோவான்கள் அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட். யார சொல்லுவோம் அப்படின்னா அமீபா பாராமீசியம். அமீபா பாராமீசியம். ஆல் யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் வந்து அனைத்து ஒரு செல் தாவரங்கள் என்ன சொல்லுவோம்னா பைட்டோபிளான்டன் சொல்லுவோம். அதே மாதிரி இது என்ன சொல்லணும்னா ஜூ பிளான்டன்கள் அப்படின்றது அது வந்து விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள். இது என்ன சொல்லணும் தாவர மிதவை நுண்ணுயிரிகள். தாவர மிதவை நுண்ணுயிரிகள் பைட்டோபிளான்டன்கள். இப்ப அமீபா பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து போலிக்கால்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும். இந்த யூக்ளினா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தாவரத்துக்கு விலங்குக்கு நடுவில் இருக்கு. ஏன்னா இதுல பச்சையும் இருக்கு. இந்த கசையில வச்சு இது வச்சு நகர்ந்து போகும். அப்ப பகல் நேரத்துல என்ன பண்ணோம் ஒளிச்சரிக்கை பண்ணும். இரவு நேரத்துல கசையில வச்சு நகர்ந்து போகும் அப்படி பாக்குறோம். பாராமீசியம் அப்படின்னு விலங்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப யூக்ளினா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பச்சையும் உள்ள விலங்கு அப்படின்னு பாக்குறோம். எதை சொல்றோம்னா யூக்ளினா சொல்றோம். இரண்டு வகையான ஊட்டமுறையை மேற்கொள்கிறது. பகல என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒளிச்சேர்க்கை சூரியன் இருக்கும்போது. இரவுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதாவது என்னன்னா ஆட்டோட்ரோபிக்கா இருக்கு. ஹெட்டரோட்ரோபிக் பிற சார்பு ஊட்டமுறை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தற்சார்பு அப்படின்னு போட்டலாம். ஓகேவா? அதனால என்ன பண்றோம்னா பார்டர் லைன் பிட்வீன் பச்சையமுள்ள விலங்கு தாவரத்துக்கு விலங்குக்கு நடுவில் வச்சிடும். அப்ப மிக்ஸோட்ரோபிக்னா கலப்பூட்ட முறையும் மேற்கொள்கிறது. அப்ப இது பேர் என்ன கலப்பூட்ட முறை. இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபங்கை. கிங்டம் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பூஞ்சைகளின் வகைப்பாடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மைக்கோட்டான்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபங்கை ஃப்ரெண்ட். அவ்வளவு வந்து மைக்கோட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பூஞ்சை அப்படி சொல்லி பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து. அடுத்து பூஞ்சை அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றை செல்லால் ஆனவை அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பூஞ்சையை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் பூஞ்சை அப்படின்னு எடுத்துக்காட்டுன்னு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஈஸ்ட் வந்து ஒரு செல் பூஞ்சை அப்படின்னு பார்க்கிறோம். பல செல் பூஞ்சை அப்படின்னா ரைசோபஸ், அகாரிகஸ், அஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பச்சையம் இல்லாததால் அந்த பச்சை நிறத்துடன் தோன்றுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். பச்சையம் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உடல் வந்து மைசீலியம் என்ற ஐப்பாக்களால் ஆனது. அது இம்பார்ட்டன்ட். கைட்டின் எனும் பொருளால் வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து மூடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். கைட்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வந்து உணவூட்ட முறையில் அடிப்படையில் மூன்றா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஒட்டுண்ணி, இன்னொன்னு சாருண்ணி, மூன்றாவது கூட்டுயிரி வாழ்க்கை. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கூட்டுயிரி வாழ்க்கை வாழக்கூடிய பூஞ்சைனா லைக்கன்கள் அப்படின்னு பாக்குறோம். பாசியோட சேர்ந்து ஒரு உயர் தாவரத்தோட சேர்ந்து மைக்ரோரைசா. அப்ப லைக்கன்கள் மைக்ரோரைசா எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கூட்டுயிரி வாழ்க்கை வாழக்கூடிய பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். வந்து இரண்டாம் உலகப் போர்ல பென்சிலின் அப்படின்றது பயன்பாட்டுக்கு வருது. 1928 கண்டுபிடிக்கிறார். எதனா பென்சிலினை கண்டுபிடிக்கிறார். யார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஃபிளமிங் கண்டுபிடிக்கிறார். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அலெக்சாண்டர் ஃபிளமிங் வந்து 1928ஆம் ஆண்டு பென்சிலினை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறோம். இது இரண்டாம் உலகப் போரின் போது போர்வீரர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக பென்சிலின் மஞ்சள் நிறப்பொடியாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறோம். சோ இந்த கண்டுபிடிப்புக்காக 1945 நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படிங்க. யாருக்குன்னா அலெக்சாண்டர் ஃபிளமிங் வழங்கப்பட்டது. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஈஜி பட்லர் வந்து இந்திய பூஞ்சைகளின் தந்தை ஆவார் அப்படின்னு பார்க்கிறோம். ஈஜி பட்லர் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க. வந்து சோ அது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கணும் வாய்ப்பு இருக்கு. சோ பூஞ்சைப்பட்ட தாவர நோய்கள் என்ற பெயரில் புத்தகத்தை வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் ஆரம்பிச்சதுதான் வந்து பீகாரில் உள்ள பூசா என்ற இடத்தில் இம்பீரியல் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம்.
இது வந்து பிறகு புதுடெல்லிக்கு மாற்றப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையமா வந்து இப்ப வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். அது யார் ஆரம்பிச்சாங்க கேட்பாங்க, இஜே பட்லர் அப்படின்னு பாக்குறோம். அவர் எழுதின புக் இம்பார்ட்டன்ட். பூஞ்சை அப்படின்றது லத்தீன் மொழியில வந்த சொல் அப்படின்னு பாக்குறோம். பூஞ்சை அப்படின்னா ஃபங்கஸ் அப்படின்னா இது வந்து காளான் என்று பொருள். வந்து எங்கும் பரவி காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பல இடங்கள்ல அது இருக்கு. இது வந்து பச்சையம் இல்லாதனால என்னது பிற சார்பு ஊட்டுகிறீர்களா, இது வந்து வாழுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். வந்து மைக்காலஜி அப்படின்றது பூஞ்சைகளை பத்தி படிக்கிற படிப்போட பேர் வந்து மைக்காலஜி அப்படின்னு பாக்குறோம். மைக்கஸ் அப்படின்னா காளான், வந்து லோக்கஸ் அப்படின்னா படிப்பு, வந்து மைக்கஸ் அப்படின்னு மைக்காலஜி அப்படின்னு பாக்குறோம். பூஞ்சையால ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாவர நோய்கள் அப்படின்னா நெல் கருகல் நோய் ஏற்படுத்துது. கரும்புல வந்து செவ்வலகுல் நோய், பீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு நோய் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். பூஞ்சைனால வருது. ஏன்னா பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. பெரும்பாலும் பூஞ்சை பாக்டீரியா வந்து நோய் ஏற்படும் தாவரங்களுக்கு. அடுத்து அதே மாதிரி இது இதுல வந்து குருசிபெரா குடும்ப தாவரங்கள் வந்து வெண்துரு நோயும் பீச் இலை சுரு நோயும் கோதுமையில துருநோய். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா கோதுமை வந்து முக்கிய ஃப்ரெண்ட் தான் துருநோய் ஏற்படுது அப்படி பாக்குறோம். அதே மாதிரி கரும்புல வந்து பாத்தீங்கன்னா செவ்வலகு நோய், நெல்லுல வந்து கருகல் நோய் அப்படி பாக்குறோம். இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து அதே மாதிரி விலங்குகளை மனிதர்கள் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள் ஏற்படக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா சேற்றுப்புண் அப்படின்னு பூஞ்சைனால ஏற்படுது. இது வந்து நம்ம எந்த நோய் கிருமியும் தெரியும் இம்பார்ட்டன்ட். எபிடெர்மோட்டோபைட்டான் வந்து கேண்டியாசிஸ் அப்படின்றது கேண்டிடா அல்பிகான்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் கோகிடியாட்ஸ் மைக்கோசிஸ் ஆனா கோகிடியாடிஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆஸ்பர்ஜில்லோசிஸ் அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லாசிஸ் ஃபியூமிகேட்ஸ் அப்படி பாக்குறோம். சோ அப்ப பூஞ்சைனால ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுல முக்கியமானது சேற்றுப்புண் முக்கியமானது. சோ அதே மாதிரி எபிடெர்மோட்டோபைட்டான் அப்படின்றது நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய புண்ணை ஏற்படுத்தக்கூடியது முகம். அடுத்து டெர்மோட்டோஃபைட்டுகள் என்பது தோலின் நோயை ஏற்படுத்தக்கூடியது எப்படி பாக்குறோம். அப்ப தோலி நோய் ஏற்படுத்தக்கூடிய டெர்மோட்டோஃபைட்டுகள் அப்படின்னு பாக்குறோம். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மோபைட்டான் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாங்க. வந்து திருப்பி கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு. அப்ப ட்ரைகோபைட்டான், டினியா அண்ட் மைக்ரோஸ்போரம் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சைனால ஏற்படக்கூடிய நோய் கிருமிகள் அப்படின்னு பாக்குறோம். இம்பார்ட்டன்ட். வந்து உண்ணக்கூடிய காளான்கள் அப்படின்னா அகாரிகஸ் கேம்பசிஸ், அகாரிகஸ் பிஸ்போரஸ் அப்படின்னு பாக்குறோம். அது நச்சு காளான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அமானிதா மஸ்காரியா, வந்து மரண கோப்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிலடாப்ஸ் அப்படின்றது இதெல்லாம் வந்து நச்சு காளான்கள் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து டோட் சூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப பிரகாசமாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நச்சு காளான்கள் பிரகாசமா இருக்கும். டல்லா எது இருக்குன்னா உண்ணக்கூடிய காளான்கள் வந்து இருக்கும். வைட்டமின்கள் B2 அப்படின்றது ரெபோஃப்ளோவின் வந்து ஆஸ்பியா காஸ்பி அப்படின்ற அப்புறம் எரிமோதீசியம் ஆஸ்பி என்ற பூஞ்சையில இருந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். பூஞ்சை நோய்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா தோல்ல நோய் ஏற்படுதுன்னு பார்த்தோம், சேற்றுப்புண் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் ரிங் வார்ம் அப்படின்றது படர்தாமரை அப்படின்றது பூஞ்சைனால ஏற்படுது. அது மைக்கோஸ்கல் அப்படின்றது பூஞ்சைனால ஏற்படுகிறது. சேற்றுப்புண் பூஞ்சைனால ஏற்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். விலங்குகள்ல எர்காட் வந்து அப்புறம் தடகள நோய் அப்படின்னு பாக்குறோம். வந்து அத்லெட் ஃபுட் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் வந்து தடகள கால் நோய் வந்து விலங்குகள் ஏற்படுது. துரு கருப்பு அழுகல் அந்த கரும்புள்ளி அப்படின்றது வந்து பூஞ்சைனால ஏற்படக்கூடிய நோய் புற்று அப்படின்னு பாக்குறோம். தாவரங்கள்ல வந்து ஏற்படக்கூடியது பாக்குறோம். இதெல்லாம் வந்து பூஞ்சைனால ஏற்படக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். சோ இதுல வந்து துரு கருப்பு அழுகல் அதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். தாவரங்களை பூஞ்சைனால ஏற்படக்கூடியது. நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது பூஞ்சையில இருந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு பாக்குறோம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பெனிசிலின் அப்படின்னு பாக்குறோம். பூஞ்சையில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ஆன்டிபயோட்டிக்கல் அப்படின்னா பெனிசிலியம், ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின் அண்ட் கனாமைசின், ஜென்டோமைசின் அப்படின்றதுலாம் எரித்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக் வந்து பூஞ்சையில இருந்து கிடைக்கக்கூடியது. பெனிசிலியம் அப்படின்றது வந்து மருந்துகளின் ராணி. பல தடவை நம்ம கேள்வியா கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல திருப்பி கேட்பாங்க. அது மாதிரி குளோரோஃபில் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். இது வந்து சாருணி வாழ்க்கை, அதாவது சாப்ரோபைட் அப்படின்னு பாக்குறோம். அந்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி அழுகிய ஆரஞ்சு பழத்து மாதிரி இருக்கிறதா என்னன்னா பெனிசிலியம் அப்படின்னா பூஞ்சை வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஈஸ்ட் ஒரு சில உயிரி முட்டை வடிவத்தில் உள்ளது அப்படின்னு பாக்குறோம். இதுவும் சாருணி தான். நொதித்தல் முறையில் ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது. சர்க்கரை கரைசல் ஆல்கஹாலை மாற்றுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ரொட்டி தயாரிப்பில் பயன்படக்கூடியது. அப்போ எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் வந்து கேட்டுரும். ஈஸ்ட்டை பொறுத்தவரையும் கேள்வியா கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து கிளாவிச பர்பாரியா அப்படின்னா பகல் கனவை ஏற்படுத்துற பூஞ்சை. இது நம்ம கொஸ்டினா கேட்டாங்க. வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துறது அலர்ஜி எதுனா அஸ்பர்கில்லஸ். அதே குழந்தைகளுக்கு ஒவ்வாமைக்கு எதிராக பாதுகாப்பு மருந்தா பயன்படுத்துதுன்னா கிளாடோஸ்போரியம். வந்து அது இம்பார்ட்டன்ட். வந்து லைக்கன்கள் அப்படின்னு சுற்றுச்சூழல் காட்டிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக்கன்கள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், வந்து கூட்டுறவு வாழ்க்கை வாழக்கூடிய பூஞ்சை அப்படின்னு பார்த்தோம். அப்ப சுற்றுச்சூழல் பாதிப்பின் உணர்த்தும் உயிர் காட்டிகளா எது இருக்குன்னா லைக்கன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ரெண்டாவது உலகம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது உலகம் முடிச்சாச்சு. அதாவது முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை 3 உலகம் பார்த்தாச்சு. இப்ப 4வது உலகம் வந்து என்ன, தாவரம் அப்படின்னு பார்க்கிறோம். தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நம்ம வந்து 5ஆ வந்து பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். சில பூவாத தாவரங்கள் அப்படின்னு போது என்னன்னா பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள். வந்து பூக்கம் தாவரங்கள் அப்படின்னும் போது வந்து ஜிம்னோஸ்போங்கல், ஆஞ்சியோஸ்போங்கல் சொல்லி 2ஆ வந்து பிரிக்கிறோம். இது அதிக அளவுல காணப்படுவது எது உலகில அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இனம் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்போங்கல் அதிக அளவுல காணப்படுகிறது. குறைந்த அளவுல எது இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போங்கல் குறைந்த அளவுல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதிக அளவில் காணப்படும் தாவர இனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஞ்சியோஸ்போங்கல்,
குறைந்த அளவில் எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிம்னோஸ்போங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் இந்தியா அப்படின்னு எடுத்தோம் அதுதான் வரும் வந்து. இப்ப தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா பல செல்களால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். இது தாவரங்கள் அப்படின்னா பாசிகள் அப்படின்னு பல செல் உயிர். எடுத்துக்காட்டு லாமினேரியா, ஸ்பைரோகைரா, கேரா அப்படின்றதெல்லாம் வந்து நிலம் நீர் வாழ்வன இருவாழ்விகள் அப்படின்னு சொல்றோம். பிரியோபைட்டுகள் சொல்றோம். ரிக்ஸியா மாஸ் அப்படின்னு பாக்குறோம். தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம், ஆம்பிபியான்ஸ். விலங்குலயே வந்து ஆம்பிபியான்ஸ்னா எதை சொல்லுவோம், தவளை சொல்லுவோம், இருவாழ்விகள் சொல்லிட்டு. விதைகளற்ற தாவரங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெரிடோபைட்டுகள் சொல்றோம், பரணிகள். ஆனா இதான் உண்மையான நிலத்தாவரங்கள், தண்ணியில இருக்காது, தரையில மட்டும்தான் இருக்கும். திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. விதைகளற்றதுன்னா டெரிடோபைட்டுகள், திறந்த விதைனா ஜிம்னோஸ்போங்கல். எடுத்துக்காட்டு சைக்கஸ் ஃபைனஸ் அப்படின்னு பாக்குறோம். மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எது ஆஞ்சியோஸ்போங்கல் அப்படின்னு பாக்குறோம். எடுத்துக்காட்டு புல்லுல இருந்து மாமரம் வரையும் வேம்பு தென்னைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும்னா மூடிய விதை தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்போங்கல் உணவா பயன்படுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து தாவரங்கள் பல செல்களான யூகேரியட்டுகள் பாக்குறோம். செல்லுலோசினால் ஆனது. பல வகையான ஊட்டமுறை இருந்தாலும் பெரும்பாலும் அது வந்து தற்சார்பு ஊட்டமுறை தான் மேற்கொள்ளுது அப்படின்னு பாக்குறோம். பிறசார்பு ஊட்டமுறை இருக்கு. எடுத்துக்காட்டு வந்து இப்ப கேஸ் குட்டா ஒரு ஒட்டுண்ணி தாவரமா வந்து இருக்கு, இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க வந்து. நெப்பந்தஸ் பூச்சி உண்ணும் தாவரமா இருக்கு. அதுல நைட்ரஜன் சத்து வந்து மண்ணுல இருந்து கம்மியா இருக்கும், அதனால பூச்சியை பிடிச்சி சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து உட்கார பூச்சா ட்ராப் அது எடுத்துக்கணும் எடுக்கும். அடுத்து ஆல்கே அப்படின்னு பார்க்கும்போது பச்சையும் பெற்றிருப்ப தமக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கணும். செல் சுவர் இருக்கும், இதெல்லாம் பார்த்தாச்சு. உடல் இனப்பெருக்கம் அதெல்லாம் வேண்டியதுல ஆல்கே அப்படின்னா. ஆல்கே அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்திய பாசியலின் தந்தை யாருன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா எம்ஓ பார்த்த சாரதி. இஜே பட்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பூஞ்சையிலின் தந்தை அப்படின்னு பார்த்தோம் இப்பதான். அதே மாதிரி பார்த்த சாரதி வந்து இந்திய பாசியலின் தந்தை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஓகேயா? சோ அது நம்ம கேள்வி கேட்போம் வந்து. சிவப்பு அலை என்பது டைனோபிளாஜெட்டுகளான ஜிம்னோடியம் கோனியாக்லக்ஸ் அப்படின்ற பாசியினால ஏற்பட்ட நச்சு பொலிவு அப்படின்னு பாக்குறோம் வந்து. இது 1982 புளோரிடாவின் மேற்கு கடலோர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் இறக்க காரணம். அப்ப பாசி வந்து பாய்சனா மாறி மீனை வந்து கில் பண்ணிச்சு. எங்கன்னா புளோரிடா, எங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க வந்து. அடுத்து கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாசியை பொறுத்தவரை வந்து நீல பச்சை பாசி அப்படின்னா வண்ணம். அதுல இருக்கிறது பைக்கோ சைனின் வந்து. பைக்கோனா பச்சை, சைனின்னா ப்ளூ வந்து. நீல பச்சை எப்படி பாக்குறோம். அதே பச்சையோட பச்சை மதில காணப்படுகிறது. அது பழுப்பு பாசி வந்து ஃபியூகோ சாந்தின் அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து சிவப்பு பாசி வந்து பைக்ரோ எரித்தின் அப்படின்னு பாக்குறோம். அதனுடைய நிறமி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். நிறமி மட்டும் பார்த்துட்டா கூட போதும் ஃப்ரெண்ட். சோ வேற எதுவும் வேண்டியதில்லை வந்து. அடுத்து பாசிகளின் பயன்கள் உணவா பயன்படுறது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள், விலங்குகள் மற்றும் மீன்களுக்கு அப்படின்னா உல்வா, லாமினேரியா, சர்க்காசம், குளோரெல்லா அப்படி பார்க்கலாம். அகரகர் பாசியில இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த சிவப்பு பாசிலிருந்து பெறப்படுகின்ற வந்து ஜெலிடியம் கிராசிலேரியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஐஸ்கிரீம் தயாரிக்க பயன்படுகிறது, பனிக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். சோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த அகரகர் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களை வளர்க்கறதுக்கு மண் இல்லாம மண் மாதிரி பயன்படக்கூடியது. அப்ப தாவரங்கள் வளர்தர பொருளா வந்து பயன்படுகிறது. அயோடின் அப்படின்ற இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து லாமினேரியா அப்படின்ற பாசில இருந்து எடுக்கிறாங்க. விண்வெளி பயணத்தின் போது பாசி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா மனிதனுடைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும் வந்து. அது மனிதனுடைய சிறுநீர் வந்து சிதைக்கும் வந்து. சோ அப்ப கழிவுகளை நீக்க கரிமல வாயு கழிவுகளை நீக்க சிறுநீரை சிதைக்க எந்த பாசி பயன்படுதுன்னா குளோரெல்லா பைரனோடோசா அப்படின்னு பாசி வந்து பயன்படுகிறது. அப்ப விண்வெளி பயணத்துல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப சுனிதா வில்லியம்ஸ் போறாங்க அப்படியே விண்வெளி பயணத்துக்கு, அடுத்து இந்தியர்கள் போறாங்க அப்படின்னா சோ அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்க. அடுத்து பிரயோபைட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. என்ன பண்ணுவோம், இது வந்து இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படி பார்க்கிறோம். வேறு தண்டு இலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கிறோம் வந்து. நீர் நிலம் ரெண்டுத்திலையும் வாழக்கூடியது அப்படி பார்க்கிறோம். இவை பூக்கும் தன்மையற்றது அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல இருக்க மூணுமே அதுதான். நம்ம தாலபைட், பிரயோபைட், டெரிடோபைட். அது ஆல்கே, பிரயோபைட், டெரிடோபைட் அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து என்னது பூவாத தாவரங்கள். அண்ட் பிரயாலஜியின் தந்தை இந்திய பிரயாலஜி ஏற்கனவே ஈஜே பட்லர் வந்து பூஞ்சை பார்த்தாச்சு. எம்ஓ பார்த்த சாரதி வந்து பாசி பார்த்தாச்சு தந்தைன்னு. அதே மாதிரி பிரயாலஜியோட தந்தை யாருன்னா வந்து சிவராம் காஷியாப் அப்படின்னு பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கேட்டுருவாங்க. இவர் எழுதின புக் வந்து லிவர் வேர்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் லைன்ஸ் என்ற நூலை வெளியிட்டார். இது எழுதுனது யாருன்னு கேட்பாங்க வந்து. சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. அடுத்து பிரயோபைட்டுகளின் பயன்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எரிபொருளா யூஸ் ஆகுது வந்து. எதுனா பீட் மாஸ் வந்து. அப்புறம் வந்து என்னன்னா மருத்துவமனையில உறிஞ்சு பொருளா பயன்படுது ஸ்பெக்னம் வந்து. அப்புறம் விதை நாற்றங்கள் பசுமை இல்லங்களில் பயன்படுகிறது. அப்புறம் மண் அரிப்பை தடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இது எல்லாமே எது பண்ணுது அப்படின்னா வந்து பிரயோபைட் வந்து பண்ணுது அப்படின்னு. அடுத்து டெரிடோபைட் உண்மையான நிலத்தாவரங்கள் அப்படின்னு பாக்குறோம். சிடான் முடிஞ்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப பாத்தீங்கன்னா சைலாப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டிராப்சிடா அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெரிடோபைட் வந்து சொல்றோம். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க. ஓகேவா? டெரிடோபைட்ஸ் அப்படின்னும் போது என்ன சொல்றோம்னா இது சாற்று வாஸ்குலார் கற்றை இருக்கக்கூடிய முதலில் நிலத்தில் வாழ்ந்த பூவாத தாவரங்கள். பூவாத தாவரம் நிலத்துல வாழுது.
வாஸ்குலர் கட்டை இருக்கு. வாஸ்குலர் கட்டை என்னது? சைலம் ஃப்ளோயம் இருக்கும். ஃப்ளோயம் என்ன பண்ணும்? உணவை கடத்தும். சைலம் வந்து நீரை கடத்தும். அதுதான் நீர் உணவு கடத்தும். ஜுராசிக் காலத்துல வாழ்ந்தது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். எது அப்படின்னா டெரிட்டோபைட் அப்படின்னு பாக்குறோம். இந்த டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னா இலைகள், பிராண்டுகள், ஸ்போரோஃபில்கள் என அழைக்கப்படுகின்றன. வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா விதைகளற்ற உண்மையான நில தாவரங்களா எது இருக்குன்னா டெரிட்டோபைட் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அவ்வளவு. அடுத்து அழகு தாவரங்களாக பெரணிகளாக எது இருக்குன்னா டெரிட்டோபைட்டுகள் இருக்கு. மார்சிலியா அப்படின்னு டெரிட்டோபைட் உணவாக பயன்படுகிறது. அப்புறம் வயிற்றுப்பூச்சி அகற்ற டிராப்டரிஸ் டெரிட்டோபைட் பயன்படுகிறது. லைகோபோடியம் பொடி மருந்தாக டெரிட்டோபைட்ல பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வாஸ்குலர் தாவரங்கள் அப்படின்னும் போது டெரிட்டோபைட், ஜிம்னோசோம், ஆஞ்சியோஸ்பர்ம் இது மூணு வாஸ்குலர் தாவரங்கள். இது ஏன் நல்லா வெற்றிகரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பு நல்லா பறந்து வளர்ந்து. ரெண்டாவது திறன்மிக்க கடத்தும் திசுக்கள். மூன்றாவது உலர்தலை தடுப்பதற்கு கியூட்டிகளுக்கு காணப்படுது. இது மூணுமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஸ்குலர் தாவரங்கள் இருக்கு. வலி பரிமாற்றம் திறம்பட செயல்பட இலைத்துளைகள் காணப்படுதல் அப்படின்னு பாக்குறோம். இந்த 4வது பாயிண்ட். அப்ப பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பு, திறன்மிக்க கடத்து திசுக்கள், சைலம் ஃப்ளோயம், உலர்தலை தடுப்பதற்கு கியூட்டிகள்கள் மாறப்பட்டையில இருக்கு. வந்து வலி பரிமாற்றம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து இலைத்துளைகள் வழியா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம், அது வழியா நடைபெறுகிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அது அடுத்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ். வேர்தண்டு இலையின் வேறுபாடு இல்ல. வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து சரி வேறுபாடுகள் உள்ள படலம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஆல்கே பார்த்தோம், அப்புறம் பிரயோபைட் பார்த்தோம். ரெண்டும் பிரிக்க முடியாது. டெரிட்டோபைட்ல பிரிக்கலாம், இதையும் பிரிக்கலாம். ஆணிவேர் தொகுப்பு நன்கு வளர்ச்சி அடைந்து இங்கதான் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்லயும் நல்ல வளர்ச்சி இருக்கும். வந்து அதுக்கடுத்து ஆண் பெண் கூம்புகள் வந்து காணப்படுகிறது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து 2ஆம் நிலை வளர்ச்சி இதுல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப இதுல பிரிக்கும் போது இதனுடைய கிளாசிபிகேஷன் வகைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சைக்கடல்ஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டு சைக்கஸ், ஜிங்கோலஸ் அப்படின்றது ஜின்கோபெலப்பா, அப்புறம் ஊசி இலை தாவரம் வந்து ஃபைனஸ், நீட்டலஸ் அப்படின்னு நீட்டம். வந்து இந்த தாவரங்கள்லாம் எதுல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல வரும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்பர்ம்கள் வந்து ஃபைன், செங்கட்டை, ஃபிர் அப்படின்றது மரச்சாமான்கள், பென்சில்கள், தீக்குச்சி பயன்படுகிறது. ஃபைன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரெசின் கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசினில இருந்து வர்ணங்கள், ஆயிண்ட், பெயின்மெண்ட் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. எபிட்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பல தடவை கேட்டிருக்காங்க. இந்த எபிட்ரின் அப்படின்னு மருந்து தயாரிக்கிறாங்க. எதுக்குன்னா ஆஸ்துமாக்கு மருந்தா பயன்படுகிறது. வந்து நீட்டம் அப்படின்றது மூட்டுவாதத்தை குணப்படுத்த பயன்படுகிறது. அப்புறம் அகத்திஸ் அப்படின்றது காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது. வந்து அரகேரியா அப்படின்றது வந்து குரங்கின் புதின் பார்க்குறோம், அழகு தாரமா பயன்படுகிறது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு ஜிம்னோஸ்பர்ம்ல ஃபைன் மரத்துல இருக்கு அப்படின்னு ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபைன் அது மேல இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து பூக்கும் தாவரங்கள் மிகப்பெரிய தொகுதி. புவியில் சில கடுமையான சூழ்நிலை தவிர எல்லா இடத்துலயும் இருக்கும். சின்ன செடியில இருந்து பெரிய மரமா வந்து இருக்கும். வந்து சைலம் ஃப்ளோயம் கடத்து திசு இருக்கும். 2ஆம் நிலை வளர்ச்சி இருக்கும். சூர்பை இது இம்பார்ட்டன்ட். வந்து சூர்பை, சூலகம். சூர்பை தான் என்னவா மாறும் அப்படின்னா கனியா மாறும். சூல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா வந்து விதையா வந்து மாறும். அப்ப சூர்பை வந்து கனியாகும், சூல் வந்து பாத்தீங்கன்னா விதைகளாக மாறுகின்றன அப்படி பார்க்கலாம். ஒரு வித்திலை தாவரங்கள், 20 வித்திலை தாவரம் ரெண்டா பிரிக்கணும். ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னா விதையில் ஒரே ஒரு விதை மட்டும், உடைக்கவும் முடியாது. புல், நெல், சோளம், கோதுமை ஒரு வித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. 20 வித்திலை தாவரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாம், அவரை, பட்டாணி, மா வந்து இது வந்து ரெண்டா வந்து உடைக்க முடியும் அப்படி பார்க்கணும். அப்படி உடைச்சோம்னா அது வந்து 20 வித்திலை தாவரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து பீர்பால் சஹானி அவர் வந்து இந்திய தொல் தாவரலின் தந்தை, பாலியோ பாட்னின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய தந்தையா யார் அறியப்பட பீர்பால் சஹானி வந்து அறியப்படுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து ஓகேவா? அடுத்து 20 வித்திலை தாவரம் எப்படி இருக்கும்னா ஆணிவேர் தொகுப்பா இருக்கும். ஒரு வித்திலை தாவரம்னா சல்லிவேர். நெல்லுக்கு வந்து புடுங்கினா வேர் வந்து சல்லிவேரா இருக்கும். அதே வந்து ஆணிவேர்னா மாமரம்னா ஆணிவேரா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வலைப்பின்னல் நரம் இலை எப்படி இருக்கும் அப்படின்னா 20 வித்திலை தாவரம் வலைப்பின்னலா இருக்கும். அந்த இலை பாத்தீங்கன்னா இது இணைப்புக்கு நரம்பு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்கு பாருங்க, இது ஆணிவேர் வந்து, இது வந்து சல்லிவேர். வந்து இப்ப நெல் வந்து சல்லிவேர், மாமரம் ஆணிவேர். வந்து நரம்பவை வந்து 20 வித்திலை தாவரம்னா இப்ப மாமரத்தோட இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். வந்து அது பாத்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்பவை. இது வந்து இணைப்புக்கு, நெல்லுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், இணைப்புக்கு நரம்பவை. வந்து அப்ப வேர் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வித்திலைக்கு வந்து சல்லிவேரும் 20 வித்திலைக்கும் ஆணிவேர் இருக்கு. நரம்பவை இணைப்புக்கு நரம்பு, வலைப்பின்னல் நரம்பவை. வந்து ஒரு மலர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 4, 5 அப்படின்னு சொல்லி அல்லது அதன் அங்கங்களா இருக்கு. வந்து அடுக்கு 4 அடுக்கு இருக்கும். வந்து அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா 8, 12 அப்படின்னு போகும். வந்து இங்க வந்து மலர்கள் வந்து ஒரு வித்திலையை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 அல்லது அதன் மடங்கு. அப்ப 3 இருக்கும், அதுக்கு அடுத்து 6 இருக்கும், அப்புறம் 9 இருக்கும் அப்படின்னு போகும். அப்படி போச்சுன்னா அதனோட மலர் அடுக்குகள் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
திறந்த விதைகளை உடையது அப்படின்னா நமக்கு தெரியும் ஜிம்னோஸ்போர்ம், சைக்கோஸ்பைனஸ் வந்து. ஸோ திறந்த விதை உடையது. பிரிக்க முடியாத விதைகளை கொண்டது இருபத்திலை தாவரம். சரி, பிரிக்க முடிந்ததுன்னா இருபத்திலை, உடைச்சோம்னா வேறுகடலை உடைக்கிறோம், பட்டாணி உடைக்கிறோம். பிரிக்க முடியாத ஒரு விதை, கோதுமை, நெல் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு விதத்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுங்க. அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு அடுத்து அனிமல் வந்து பார்க்கணும். அனிமல் தனியாகவே நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட் வந்து, அது கொஞ்சம் பெரிய டாபிக். இதில் வைரஸ் மட்டும் கிளாஸிஃபை பண்ணல, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஜிகே வந்து சயின்ஸ் வந்து கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். லத்தீன்ல வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் பொருள் நஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. வைராலஜி அப்படின்னா வைரஸ்கள் உயிரில மற்றும் உயிரற்ற வயல் பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அதனால லத்தீன்ல நஞ்சுன்னு வச்சிருக்காங்க. உயிரில்லாத மாதிரி இருக்கும், வெளியில இருந்தா உயிரற்றதா இருக்கும். ஏதாவது உயிரினத்துக்குள்ள போயிருச்சுன்னா உயிர் வந்துடும் அதுக்கு வந்து. அதனால வந்து அதை வகைப்படுத்தாம ஆராய்ச்சி விட்டேக்கர் விட்டுட்டா இருக்கும். RNA DNA ரெண்டுமே காணப்படும் எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வைரஸ்ல அப்படின்னு பார்க்குறோம். வந்து ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கும் போது RNA DNA இருக்கும். வைரஸ் வந்து வகைப்படுத்தும் போது டொபாக்கோ, அடினோ வைரஸ், இன்ஃபுளுன்சா வைரஸ், பாக்டீரியா பேஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வைரஸ்களின் வகைப்பாடு அப்படின்னா மேல வந்து மறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட் வந்து, நான் நீங்க எழுதிடுறேன். இந்த புகையிலை மொசைக் வைரஸ், இது டொபாக்கோனா புகையிலை மொசைக். அடுத்து அடினோ வைரஸ், இதான் வந்து நம்ம கோவிஷீல்டு வேக்சின்ல வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண வைரஸ். அடுத்து இன்ஃபுளுன்சா வைரஸ், இன்னும் பாக்டீரியா பேஜ். வைரஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிக்கமாக்குனது யாருன்னா WM ஸ்டான்லி படிக்கமாக்குறார் வந்து, படிக்கப்படுத்தினார். அது கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் வந்து. இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா 1946 நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கேட்பாங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்கு வந்து. அடுத்து எட்வர்ட் ஜென்னர் வந்து பெரியமைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து, வைரஸ்ல முக்கியமானது. அடால்ஃப் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா மொசைக் வைரஸ் தொற்று தன்மையை நிரூபித்தார். புகையில இந்த வைரஸ் தொற்று வந்து இருக்குன்னு நிரூபிக்கிறார் வந்து. திமித்ரி இவனாஸ்கி வைரஸ்கள் பாக்டீரியாவோட சிறியதுன்னு சொல்றாரு வந்து, பாக்டீரியாவோட சிறியதுன்ட்டு வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மான்டெக்னியர் அண்ட் ராபர்ட் கேலோ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, HIV வைரஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் ஐட்டம்ல அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டினாக கேட்கறதுனா வாய்ப்பு இருக்கு வந்து. அப்புறம் வைரஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடியது பாக்டீரியா பேஜ் வந்து. அதே தாவரங்களை தாக்கக்கூடியது அப்படின்னா பைட்டோ பேஜ். தாவரத்துல பாதிப்பு வந்து பைட்டோ. பாக்டீரியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தாக்கக்கூடியது வந்து ஆல்கேவை தாக்கக்கூடியதுன்னா பைக்கோ பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாக்டீரியாவை தாக்குற வைரஸ்க்கு வந்து பாக்டீரியா பேஜ் அப்படின்னு பார்க்குறோம். பாக்டீரியா பேஜ். ஆல்கேவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு பைக்கோ பேஜ். விலங்குக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பேரு ஜூபேஜ். பூஞ்சைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கோபேஜ்.
ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள். தாவரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய் ஏற்படுது? புகையிலை தேமல் நோய், காலிஃப்ளவர் தேமல் நோய், கரும்பு தேமல் நோய். அப்போ தேமல் நோய் அப்படின்னு வந்துச்சுன்னா வைரஸ்னால ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து இலைச்சுருள் நோய் அப்படின்னு வந்துச்சுனாலும் வைரஸ்னால ஏற்படுது. உச்சி கொத்து அப்படின்னாலும் வைரஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துங்குரோ வெளியிடுதல், இதெல்லாம் வார்த்தை. இந்த கீவேர்டை வச்சுட்டு போட்டுக்க வேண்டியதான். இது வைரஸா பாக்டீரியாவா பூஞ்சைனால ஏற்படுதான்னு கேட்பேன். கேட்டாங்கன்னா தேமல் நோய்னு வந்துச்சுனாவே அது என்ன போட்டுறீங்க அப்படின்னா வைரஸ்னால வருதுன்னு போட்டுருங்க. அவ்வளோ முடிச்சு. கால்நடைகள்ல கோமாரி நோய் வந்து, வெறிநாய்க்கடி வந்து, அப்புறம் குதிரைகள்ல மூளை தண்டுவிட அலர்ஜி, இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா அப்படின்னா வைரஸ்னால ஏற்படுது. மனிதனுக்கு சளி, காமன் கோல்டு, ரைனோ வைரஸ்ன்னு பார்க்குறோம். ஹெப்பாட்டிஸ் வைரஸா, புற்றுநோய் வைரஸ்னால. சார்ஸ் அதிசீவிர குறைபாடு அது வைரஸ்னால. எய்ட்ஸ் HIV வந்து ரெட்ரோ வைரஸ்ன்னு பார்க்குறோம். வெறிநாய்க்கடி அப்படின்னு பார்க்குறோம் ராபிஸ் வைரஸ். பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதுக்கப்புறம் இளம்பிள்ளை வாதம் போலியோ வைரஸ், சிக்கன் குனியா, இந்த அப்புறம் பெரிய அம்மை வந்து, அப்புறம் சின்ன அம்மை, தட்டம்மை, இதெல்லாம் வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் கேள்வி பார்க்குறோம். இது வைரஸ்னால ஏற்படுமா இல்லையான்னு தான் நமக்கு கேள்வியாக வந்து கேட்பாங்க. அப்புறம் முதலைக்கு நிறக்குருடு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். நிறக்குருடு நிறம் வந்து தெரியாது முதலைக்கு. பச்சோந்தி நாக்கு உடலின் நீளத்தை விட 2 மடங்கு. அது உடல் எவ்வளவு நீளம் இருக்கும் அதை விட 2 மடங்கு. ஆனால் அதிக தூரத்துல நாக்கை நீட்டி பூச்சி வந்து உன்னிடம். ராஜநாகம் வந்து 5.5 மீட்டர் வரை நீளமுடையது. உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு இதுவே வந்து பார்க்குறோம். ராஜநாகம் கிங் கோப்ரா அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஒரு துளி நஞ்சு வந்து 30 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷமானது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தூதுவாலை எதுக்கு யூஸ் ஆகுது? சளி தொல்லை. கீழா நெல்லி மஞ்சள் காமாலை. வேம்பு வந்து வயிற்றுப்பூச்சி நீக்க. நெல்லி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண்ணை குணப்படுத்த. துளசி வந்து சளி கோலை அகற்றும். வந்து ஓமவல்லி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேர்வை பெருக்கும், கோலை அகற்றும், காய்ச்சல் நீக்கும். வசம்பு வயிறு தொடர்பான நோய். கிருமி நாசினி அப்படின்றது உணவு அப்புறம் அழகுபடுத்த. மஞ்சள் பிரண்டை வந்து பசியை தூண்டும், செரிமானம் நீக்கும். இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகளை தீர்க்கும். அடுத்து மிளகு வந்து தொண்டை கரகரப்பை நீக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசனல் வேல்யூ இருக்கிற பொருட்கள், தாவர பொருட்கள் அப்படி பார்க்குறோம். வந்து விளையாட்டு சாமான்கள் செய்யறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா வில்லோ மரம் வந்து யூஸ் ஆகுது. கிரிக்கெட் பேட் வந்து மெயினா வந்து. அதுக்கு அடுத்து வந்து சந்தன ஃபைன் ட்ரீ அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மரம் அது இங்க இருக்கு, கீழே இருக்கு, சாரி. மல்பரி அப்படின்றது, சரி, மல்பரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டைகள் வந்து தயாரிக்கப்படுறது மல்பரி வந்து. கிரிக்கெட் பேட் வந்து பாத்தீங்கன்னா வில்லோ ட்ரீ வந்து. சந்தனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் கலைப்பொருட்கள் மரச்சாமான்கள் செய்ய பயன்படுகிறது பார்க்கிறோம். ஃபைன் வந்து ரயில் படுக்கைகள், அதுக்கப்புறம் படகுகள் செய்ய பயன்படுகிறது. கருவேல மரம் அப்படின்னு மாட்டு வண்டியில பாகங்கள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஓகே, ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து தீப்பெட்டி தீக்குச்சிகள் வந்து இலவம் வந்து தயாரிக்க பயன்படுகிறது பார்க்கிறோம். பலா வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் பழங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. யூக்கலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தைலம் காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது. மா வந்து விவசாய கருவிகள் கட்டுமான மரப்பெட்டிகள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6th புக்ல இருக்கு. நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கேட்பாங்க வந்து. ஸோ போபாப் மரம் தண்டு பகுதி மிக அகலமான பேருந்து நிறுத்த மாற்றிற்கு தண்டு பகுதியில் அமைந்துள்ளன. அப்போ போபாப் அப்படி மிக அகலமான தண்டு பகுதி கொண்ட மரம் வந்து. பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தருவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரஞ்சு மரம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. எத்தனை ஆண்டுகள்ல 400 ஆண்டுகள் விளைச்சல் தரும் வந்து. இருக்கிற மிகப்பெரிய பூ எதுனா ரஃபலேசியா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. 1 மீட்டர் இருக்கு வந்து. அப்புறம் தீப்பற்றாத மரங்கள்லாம் ரெட்வுட் மரங்கள் வந்து தீப்பற்றாதது அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. இதெல்லாம் ஃபேக்ட் தான் ஃப்ரெண்ட். அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். அது அப்படியே ரீட் பண்ணிக்க வேண்டியதான். மற்றதெல்லாம் கதை தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம்.